குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். டேர்ம் 3ல செகண்ட் யூனிட். பாடத்தின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை. பசிப்பினி போக்கிய பாவை என்பது உரைநடை பகுதி. அதற்கு முன்னாடி நாம 2 வகுப்புகள் பார்த்து முடிச்சிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 கவிதை பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது நீங்கள் நல்லவர் என்பதும், அதுக்கு முன்னாடி பராபர கண் 2 கவிதைகள் பார்த்து முடிச்சோம். இது நம்ம பார்க்க போறது உரைநடை பகுதி. உரைநடை பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பசிப்பினி போக்கிய பாவை. பாவை ஒரு நாடக அமைப்புல இந்த உரைநடையை கொடுத்துருக்காங்க. அப்போ பசினா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பசி உணர்வோடு இருக்கிறதா பசி. அந்த பிணினா என்னன்னு பார்த்தீங்கன்னா நோயின்னு சொல்லுவோம், இல்லாட்டி துன்பம்னு சொல்லுவாங்க. அப்போ பசி என்ற துன்பத்தை போக்கிய பாவை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் அந்த பாவைனா ஒரு பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் தான் பாவை. அந்த பெண் யாருன்னு பார்த்தீங்கன்னா மணிமேகலை. அப்படி இந்த பாடத்துல ஒரு நாடக வாங்கில இந்த கதையை இந்த காப்பியத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ இயல் 2ல உரைநடை பகுதியில் இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் மட்டும் நான் கொடுத்துட்றேன். உரைநடைக்கும் கவிதைக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ போம் வேற, ப்ரோஸ் வேற, சப்ளிமெண்டரி ரீடர் வேற, கிராமர் வேற. இதுதான் நீங்க இங்கிலீஷ்ல படிக்கும் போது படிப்பீங்க. அப்போ அதே மாதிரி தான் தமிழ்ல பார்த்தீங்கன்னா கவிதை வேற, அதுக்கப்புறம் உரைநடை வேற, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணைப்பாடம் வேற, திருக்குறளும் இலக்கியத்துல தான் வரும். அப்போ அதையும் நாம படிக்கிறோம். அப்போ இப்படி நீங்க இதுக்கு வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எளிமையாக இருக்குமா பாருங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்றேன். கவிதை எப்படி இருக்கும்? அதாவது ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் கவிதை. நம்முடைய சிந்தனைகளின் ஊற்று தான் கவிதை. அப்போ இதுக்கு முன்னாடி அதே போல இருந்ததான்னு கேட்டா இல்ல. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, பாரதியாருக்கு முன்பு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை தான் இருந்தது. புது கவிதை பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல அப்போ புது கவிதையின் தந்தைன்னு யாரை படிச்சிருப்போம்? நா. பிச்சைமூர்த்தியை படிச்சிருப்போம். அப்போ நா. பிச்சைமூர்த்தி புது கவிதைகளின் தந்தைனா அப்போ இந்த கவிதையை இந்த புது கவிதையை வடிவத்துல கொண்டு வந்தவர் தமிழுக்குள் பார்த்தீங்கன்னா பாரதியாரு நம்ம படிச்சிருக்கோம். உங்களுக்கு ஒரு கேள்வி, அப்ப பாரதியாரா இல்லாட்டி நா. பிச்சைமூர்த்தியான்றது ஒரு தெளிவுபடுத்திக்கோங்கம்மா. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதை 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி மரபு கவிதை தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் புது கவிதை. இதுல எப்படி நீங்க பொருள் கொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா மரபு கவிதைனா யாப்புக்களுக்கு உட்பட்டு கவிதை வடிக்கிறதா மரபு கவிதை. அப்போ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு, கவிதைனா இப்படி எல்லாம் தான் இருக்கணும், ஒரு வரைமுறைக்கு உட்பட்டு தான் கவிதை எழுதப்படணும் அப்படின்றதுதான் ஒரு மரபு கவிதையாக இருந்தது. ஆனால் பாரதியார் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எளிய நடையில், அதாவது நம்ம பேசக்கூடிய தமிழ் மொழியில நம்முடைய எண்ணத்தினுடைய வெளிப்பாடாக தான் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கவிதைகள் கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம சிந்தனை ஓட்டமாகட்டும், அதாவது மக்களை சார்ந்த ஒரு நல்ல சிந்தனைகள் ஆகட்டும், மக்கள் மேல உள்ள அக்கறையாகட்டும், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா சமூக சீர்திருத்தங்களை பத்தி சொல்லக்கூடிய கவிதைகளாகட்டும், நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில கவிதைகள் அமைந்தது பார்த்தீங்கன்னா இந்த பாரதியார் காலகட்டத்தான் புது கவிதை மூலம் வந்திருக்கும். இப்போ நிறைய ஹைக்கூ, இந்த மாதிரி நிலைமறைக்கூ, நிறைய கவிதைகள்லாம் வந்திருக்கும். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கவிதைகளை அதனுடைய எண்ணத்தின் அந்த அந்த உணர்வுகளின் அடிப்படையில் அதை சொல்லக்கூடிய அந்த பொருளுடைய அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருப்பாங்க. இப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இப்போ பாரதியாருக்கு முன்னாடி ஒருத்தர், இப்போ பாரதியார் தமிழ்நாட்டு கவிஞர் கொண்டு வந்தார்னா அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது அதாவது இங்கிலீஷ் ரைட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வால்ட் விட்மன். ஆமா, வால்ட் விட்மன் தான் நினைக்கிறேன். வால்ட் விட்மன் தான் கொண்டு வந்திருப்பாரு. எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற ஒரு போம் பார்த்தீங்கன்னா அவரோட இது 1855ன்னு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்துல அவர் தான் ஆங்கில கவிதையில முதல்ல, அதாவது நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம் தீர்க்கதரிசி என்பது ஒரு ஆங்கில கவிதைன்னு சொல்லிட்டு. அப்ப இதே மாதிரி பாத்தீங்கன்னா பல கவிஞர்கள் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் நல்ல நல்ல கவிஞர்கள், நல்ல நல்ல கவிதைகள் அன்றி பல நாடுகளிலும் பாத்தீங்கன்னா நல்ல சிந்தனைகள் உள்ள, நல்ல கருத்துக்கள் உள்ள, மக்கள் மேல ஒரு அக்கறை கொண்ட கவிஞர்கள் இருந்திருப்பாங்க. அதே மாதிரிதான் மக்கள் மேல அந்த அமெரிக்க நாட்டு மக்கள் மேல அங்கே பாத்தீங்கன்னா கருப்பின மக்கள் இருந்திருப்பாங்க, வெள்ளையின மக்கள், ஒரு பாகுபாடுகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்திருக்கோம், அமெரிக்காவில் இருந்திருக்கோம், பல நாடுகள்ல இந்த மாதிரி ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கும், ஏன் இந்தியாவில இருந்து. அப்ப இனத்தின் அடிப்படையில வேறுபாடு இருந்தது. அப்ப மக்கள் மேல ஒரு அக்கறையில ஒரு கவிதை தான் அவருடைய உள்ளத்து உணர்வுகளை மக்கள் மேல உள்ள உணர்வுகளை அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா கவிஞன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மக்களுடைய ஒரு குரலாக தான் கவிஞன் இருக்கணுமே ஒழிய ஒரு ஒரு உணர்ச்சியே இல்லாத கவிதைகளை படைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கவிஞனுக்கு ஒரு உதாரணம், கவிஞனா இப்படிதான் இருக்கணும்ன்றது ஒரு வரைமுறை அவர் கவிதைகள். இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அப்போ இதுல இருந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னா உரைநடைனா என்ன, அப்போ கவிதைனா என்ன. உரைநடை அப்ப 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் உரைநடை வந்தது அப்படின்றத மாதிரி நீங்க தெரிஞ்சீங்கன்னா உரைநடைனா என்னன்னு இப்போ
இந்த கவிதை வந்துட்டு நம்ம எப்படி இருக்குது? நம்ம எளிமையா பொருள் கொள்ளக்கூடிய அளவில இருக்குது. இப்ப நீங்க படிச்சா, நீங்கள் சுயத்துடன் இப்ப இந்த சில வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலது பொருள் விளங்கும், சிலது பொருள் விளங்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பழைய திருக்குறளே வச்சுக்குவோம். 2 அடி கொண்ட திருக்குறள்ல நமக்கு பொருள் விளங்குதா? அப்ப கற்றவர்கள் மட்டும் அறிய பொருள் விளங்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சங்க இலக்கியங்கள். அப்போ இந்த 20ஆம் நூற்றாண்டுல பாரதி போன்ற கவிஞர்கள் இயற்றியது பார்த்தீங்கன்னா, புதுக்கவிதை. அப்ப இந்த புதுக்கவிதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்றாட நம்ம பயன்படுத்தக்கூடிய பாமர மக்களுக்கும் எளிய வகையில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பொருள் கொடுக்கக்கூடிய உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையில தான் எழுதப்பட்டது தான் வந்துட்டு இந்த மரபு கவிதையாகட்டும், இந்த ப்ரோஸ் ஆகட்டும். இது இப்படி தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுதான் ப்ரோஸ்னா என்ன? போம்னா என்ன? அப்போ புதுக்கவி அது போம்ல 2 வகையா பிரிச்சுக்கோங்க. ஒண்ணு வந்துட்டு மரபு வகையா சார்ந்தது பழைய பாரம்பரியத்தை பின்பற்றி எந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சு அத அத பின்பற்ற முடியும். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம புது கவிதை நம்ம எண்ணங்கள இப்போ இருக்கிற எல்லாருக்கும் புரிந்து கொள்ள இதுதான் வந்து வித்தியாசமா. அப்ப இந்த உரைநடை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ப நம்ம பேசக்கூடிய மொழியில நம்ம எளிமையாக புரிந்து கொள்ள இப்ப நீங்க படிச்சீங்கன்னா, இப்ப புரியும். திருக்குறள் படிச்சா புரியுமா? இல்ல. ஒரு ஆசிரியர் வந்து கற்றவர் வந்து கொஞ்சம் அத விளக்குனா தான் உங்களுக்கு பொருள் புரியும். அதுதான் வந்து வித்தியாசமா. இதுதான் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா, உரைநடைனா என்ன? கவிதைனா என்ன? துணைப்பாடம்னா என்ன? இலக்கியம்னா என்ன? இலக்கணம்னா என்ன? ஒரு பேசிக் இதெல்லாம். தமிழுக்காகட்டும், ஆங்கிலத்துக்காகட்டும், எதுக்கா இருந்தாலும். அப்ப நம்ம தமிழ் மொழியில இத நம்ம படிக்கிறோம்னா, இத கொஞ்சம் தெளிவா படிக்கணும் இல்ல? எதுவுமே தெரியாத ப்ரோஸ்னா என்னன்னு, போம்னா என்னன்னு தெரியாம நம்ம படிக்கக்கூடாது. அதுக்கான விளக்கம் தான் இது. இப்ப நாம இந்த பாடத்துக்குள்ள போகலாம். வாங்கம்மா. உரைநடை உலகம். பசிப்பினி போக்கிய பாவை அப்படிங்கிற யாரை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மணிமேகலை. உங்களுக்கு ஒரு ஒரு கேள்வி இங்க கேட்கிறேம்மா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசிப்பினி போக்கிய பாவை என்பது இது வந்துட்டு மணிமேகலை. இது நான் தெரிஞ்சதுனால சொல்றேன். இப்ப நீங்க படிச்சீங்கன்னா, இது 6ஆம் வகுப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஒரு சப்ஜெக்ட், ஒரு பாடம் தான. ஆனா உங்களுக்கு இப்ப பெரிய பிள்ளைங்க பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு தேவைன்னா, உங்களுக்கு அங்கங்க அடிஷனலா வந்து நெறைய அத சார்ந்த துணை கேள்விகள்லாம் நான் கேட்கறதுக்கு சொன்னீங்கன்னா, நான் அங்கங்க கேட்கிறேன். இல்லாட்டி நானே கூட சொல்லிறேன். இங்கெல்லாம் சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டனா ஒரு கோர்வையா, நீங்க மத்த வகுப்புகள் அதாவது 7வதோ, 8வது, 10வது அப்படி படிக்கும்போது, இங்கேயே நீங்க அத சின்ன சின்னதா சிறுக சிறுக சேர்த்து படிச்சுக்கிட்டீங்கன்னா, அங்க போகும்போது உங்களுக்கு எளிமையா இருக்கும். அதனால உங்களுக்கு அந்த மாரி ஏதாவது தேவைன்னா, நான் ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஆ இருக்கிறது தான் எடுக்கிறதே ஒழிய, எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து அடிஷனலா எந்த ஒரு கேள்வியோ அந்த மாரி நான் போகல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, நான் அதையும் சேர்த்து வந்துட்டு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க முடியுமோ கேட்கிறேன். என்னென்ன அதிக எக்ஸ்ட்ரா வந்து என்னென்ன குடுக்க முடியுமோ குடுக்குறேன்மா. இப்போ வாங்க. இப்போ உங்களுக்கு பாவைன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா, இது மணிமேகலை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லு தான் இந்த பாவை என்பது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது. அப்ப பசிப்பினி போக்கிய பாவை என்ற நாடக வடிவில குடுத்துருக்காங்க. ஒரு நாடகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க சினிமா பார்க்குறீங்க. சினிமா வர்றதுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஒரு நாடகம். அத நாடக கொட்டகைன்லாம் சொல்லுவாங்க. அப்ப நாடகத்த நீ இப்ப கூட பாருங்க ஊர்லலாம் ஒரு திருவிழா நடக்கும். ஏதாவது வந்துட்டு ஒரு ஈமச்சடங்கு கூட நடக்கும். அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாடகம் இயற்றுவாங்க. அப்போ அதெல்லாம் நீங்க பாருங்க, தெரிஞ்சுக்கும். அப்போ நாடகத்துல எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் கன்டென்ட் இருக்கும். அது அதாவது ஒரு முதல் இருக்கும், ஒரு முதல் ஆரம்பம் இருக்கும், ஒரு முடிவு இருக்கும், மத்திய பகுதி இருக்கும். இப்படித்தானே ஒரு நாடகம் அமைந்திருக்கும். அப்போ இது மாரி தான் இந்த நாடகத்துல என்னன்னு குடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, காட்சி 1, காட்சி 2, காட்சி 3 வகையான காட்சிகள் வந்து குடுத்துருக்காங்க. இத நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு கதை மாதிரி சொன்னா தெரியாது இல்லையா? இந்த காட்சி, இந்த சீன் எங்க நடக்குதுன்னு தெரியும். இப்போ நீங்க ஒரு வீட்ல இப்போ நீ ஃபுல்லா இருக்க. காலையில வீட்ல இருக்க. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போற. ஈவினிங்கே ஒரு டியூஷன் சென்டருக்கு போற. அப்போ அது வந்து சீன். அதுதான் வந்து காட்சி. அதுதான் வந்து இங்க தெளிவா வந்து குடுத்துருக்காங்க. அப்ப நீ ஒரு நாள் ஃபுல்லா ப்ளே பண்றது ஒரு நாடகம். நம்ம நடிக்கிறது தான் அந்த நாடகம். அப்ப நீ டெய்லி வேலை செய்ற ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து நீ டெய்லி செய்யக்கூடிய ஒரு ரொட்டீன் ஒர்க் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உன்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸ். அந்த ஆக்டிவிட்டீஸ் தான் நீ ஆக்ட் பண்ணா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர். அப்போ ஒரு நடிகர். அப்போ அந்த மாதிரி ஒரு நம்ம தினமும் செய்ற அதுவும் ஒரு நாடகம் தான். அது நடிக்கிறது, இது நம்ம வாழறது. அவ்வளவுதான் வித்தியாசம். இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப இந்த பாடத்துக்குள்ள போகலாம் வாங்கம்மா. இதெல்லாம் நீங்க எப்படி எளிமையா புரிஞ்சுக்கணும்னா, நம்ப வாழ்க்கையில நம்ம எந்த மாதிரி வாழறோமோ, அத தொடர்பு படுத்திக்கிட்டா உங்களுக்கு மறக்காதும்மா. இப்ப பாருங்க. உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. ஆமா. அதாவது உலகத்துல எந்த ஒரு சிறு உயிரேனும் அதற்கு என்ன தேவை? உணவு தேவை. அதுதான் வந்து இன்றியமையாதது. அதுதான் வந்துட்டு தேவையானது. அப்போ உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவை தேடியே உழைக்கின்றன. அதற்காகத்தானே உழைக்கிறோம். இப்போ நான் ஒரு வேலை செய்றேன்னா, எதற்காக உழைக்கிறேன்?
இப்போ நீங்க சின்ன பிள்ளைங்க, யாரோ உங்களுக்கு உடைச்சு குடுக்குறாங்க, சாப்பிடுறீங்க. ஆனா, அது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நீங்க என்ன செய்வீங்க? உடைக்கிறதுக்கு தான் தயாராவீங்க. அந்த பின்காலத்துல உடைக்கிறதுக்கான வேலைய தான் நீங்க இப்ப படிக்கிறீங்க. அதெல்லாம் செயல்கள். அப்ப சிறுக சிறுக அந்த செயல்பாடுகளால தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு உழைக்கிறீங்க. அப்போ அந்த உழைப்பு எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உணவ தேடி தான் இருக்குது. அதாவது பேசிக் நீடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. அதாவது அத்தியாவசிய தேவை, அனாவசிய தேவைன்னு சொல்லுவாங்க. அப்ப அத்தியாவசியம் உயிர் வாழறதுக்கு உணவு, உடை, நீர். அதாவது உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 தான் உணவு கூட தான் நீர் வந்துரும். அப்போ உணவு, உடை, உறைவிடம். இது 3 தான் வந்து அடிப்படை தேவை. அப்போ அந்த உணவு தான் முதலிடம். அது 3ல எதுன்னு பார்த்தீங்கன்னா, உயிர் இருந்தா தான் நம்ம ஆ உடை தேவை. உடை இருந்தா தான் நமக்கு அதுக்கப்புறம் தான் உறங்கத்துக்கு இடம் தேவை. இது 3 தான். அது முன்னாடி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3ல உணவு தான் முக்கியம். அப்போ அதை தேடி தான் நம்ம உழைக்கிறோம். இதெல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில தேவையானது தான் ஒன்று. அப்போ இதெல்லாம் நீங்க இப்படி புரிஞ்சுங்க. அப்போ உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக எது வந்து சோர்ஸ் ஒரு உயிருக்கு எது சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உண்ணக்கூடிய உணவு தான். சரியா? அதுக்கப்புறம் ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இஜ்ஜகத்தினை அழித்து விடுவோம் என்றார் பாரதி. இஜ்ஜகம்னா என்னது? இந்த உலகம். இஜ்ஜகத்தினை அழித்து விடுவோம் அப்படின்னு சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தனி ஒரு மனிதனுக்கு ஒரு வேளை உணவு ஒரு மனிதனுக்கு தனி ஒரு ஏன்னா அதனால பாதிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கவிஞர் பாரதியார் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு தனி மனிதனாக உணவே இல்லாமல் அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு வாழ்க்கை தான் வந்து ஒரு சிறு வயதிலே அவர் இறந்திருந்தாலும், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறை தான் அவர் இந்த நாட்டுக்கே பல ஊக்க சக்திகள் மிகுந்த பாடல்களை இயற்றி, உணர்ச்சி பெருக்குமிக்க, தேசப்பற்று மிக்க பாடல்களை, கவிஞைகளை எல்லாத்தையும் எழுதியிருந்தாலும், ஆனா அவருடைய தனிப்பட்ட முறையில அவருடைய சூழ்நிலை எப்படி பார்த்தீங்கன்னா, உணவுக்கு வந்து ஒரு ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில வாழ்ந்த ஒரு கவிஞரா தான் அவர் இருந்திருப்பாரு. அப்போ அந்த பசியினுடைய கொடுமை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? அவருக்கு தான் அந்தோடைய பசியினுடைய கொடுமை என்னன்னு தெரியும். அப்போ அததான் சொல்றாரு. இங்க பாரும்மா, பிணினா என்னம்மா? நோய், துன்பம், கொடுமை. இதுதான் வந்து அதனுடைய பொருள். அப்போ அந்த பொருள் ஒரு எந்த ஒரு விஷயம் ஒரு 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 சொல் வந்து சொல்றாங்கன்னா, அவங்களுடைய அந்தோடைய அந்த அது எப்படி சொல்றது உங்களுக்கு? அந்த வழி தான் வந்துட்டு எல்லாத்தையும் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு கோட்டாவோ, ஒரு சென்டென்ஸ் உருவாகுறதுக்கு காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வலி நிறைந்த செயல் தான், வாழ்க்கை தான். அதுதான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்போ ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை எனில் இஜ்ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்றார் பாரதி. அப்ப பசியினுடைய கொடுமை எவ்வாறு அவர் உணர்ந்திருந்தால், அந்த மாதிரி ஒரு வாசகத்தை வந்து குடுத்திருப்பார்ன்னு பாருங்க. அப்ப பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கே இணையானது. அதுவே சிறந்த அறம். நீ அறங்கள் செய்யறீங்க. எத்தனையோ அறங்கள் இருக்குது. ஆனால் அதற்கு எல்லாத்திற்கும் மிக சிறந்த அறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, உணவு அளிப்பது. யாருக்கு உணவு அளிப்பதுன்னா, எல்லாருக்கும் போயிட்டு நல்லா பசித்த ஏப்பத்தோடவும் புளித்த ஏப்பம்ன்னு சொல்லுவாங்க. புளித்த ஏப்பத்தோடு குடுக்குறவங்களுக்கு போயிட்டு சாப்பாடு மேல சாப்பிட்டவங்களுக்கு போயிட்டு குடுக்குறது வந்துட்டு, அது வந்துட்டு அறம் கிடையாது. ஒரு பசி அப்படின்னு யார் இருக்காங்களோ, அவருக்கு குடுக்குறது வந்துட்டு ஒரு மிக சிறந்த உயிர் கொடுக்கிறது. உயிர் உயிர் எப்படிப்பட்டது? அந்த உயிருக்கு இணையானது வந்து பசிக்கு உணவு கொடுக்கிறதுன்னு சொல்றாங்க. ஒரு சின்னதா நான் ஒரு ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடிம்மா, ஒரு வெளியில போயிருந்தேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரமத்துக்கு போணும்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் ஆயிடுச்சு டிராவல்ல பைக்லயே போயிட்டேன். போனா செம பசி ஆயிடுச்சு. நெறைய பசி. வயிறு சரி தேடிக்கிட்டே போனோம். ஆ கூகுள் மேப் போட்டுட்டு போனேன். தேடிட்டே போகும்போது ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. போறதுக்கு 2 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. மதியம் ஒரு 2:30 மணி போல ஆயிடுச்சு. பசி அதிகமாயிடுச்சு. நான் வீட்ல எல்லாம் தான் பிள்ளைங்களுக்கு எல்லாம் அன்னைக்கு லீவுன்னு நெனைக்கிறேன். எல்லாருக்கும் சமையல்லாம் செஞ்சு வச்சுட்டு வீட்ல எல்லாருக்கும் சாப்பிடுற அளவுக்கு போக மிச்சம் இருக்கிற அளவுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சுட்டே போயிருக்கேன்னே வச்சுக்கோங்களேன். ஆனா, எனக்கு பசி அந்த ஆசிரமத்துக்கு போகும்போது நெறைய பசி. நான் போயிட்டு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்டாங்க. இந்த மாரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பார்க்கணும் அப்படி மெம்பர்ஷிப்காக வந்தேன்னு சொல்லிட்டு போனேன். அப்ப போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க, "சாப்பிட்டீங்களான்னு?" கேட்டேன். எடுத்த உடனே "சாப்பிட்டீங்களான்னு?" கேட்டாங்க. "இல்ல சார்" அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டு முதல்ல சாப்பிட்டு வாங்க. 12:30 மணி லஞ்ச் டைமிங்க. இப்ப இருக்குதா இல்லையான்னு தெரியல. நான் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன். போய் கேளுங்க. அப்புறம் அவரு ஒரு 2 மினிட்ஸ் நிக்க வச்சுட்டு கேட்டாரு. சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு கேன்டீனுக்கு அனுப்பிச்சாங்க. போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஆனா, நான் என்ன அந்த சாப்பாட்டுல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன யோசிச்சேன்னா, இதெல்லாம் ஒரு என்ன சொல்றது? உணர்வுபூர்வமா உணர்ந்த விஷயமா? நான் கைய வைக்கிறதுக்கு முன்னாடி, நிச்சயம் என்னால இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு இல்ல 20 பேருக்கு கூட சாப்பாடு குடுக்குற அளவுக்கு கடவுள் நல்லா வச்சிருக்காருன்னும்போது, ஆனா, நான் வீட்ல சமைச்சு வச்சுட்டு போயிருந்தாலும், அந்த நேரத்துக்கு அந்த பசி ஏன்னா அது ஒரு காடு மாரின்னா, ஒரு அவுட் ஆஃப் ஏரியா மாரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நகரத்தை தாண்டியோ, ஒரு 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 எல்லா வசதி இருக்கிற இடத்த தாண்டி ஒரு அமைதியான இடத்துல தான் அந்த ஆசிரமமே வச்சிருக்காங்கன்னும்போது, பசி எதுவும் சாப்பிடுறதுக்கெல்லாம் இல்ல. அப்படியே தேடிக்கிட்டு வழியில ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சு போயிட்டேன். அப்படின்னும்போது, அந்த சாதத்துல நான் கைய நல்ல ஒரு ஒரு அருமையான சாப்பாடு தான். ஒரு ஒரு பொரியல், ஒரு சாம்பார், ஒரு சாதம், ஒரு சாலட் இந்த மாரி தான் குடுத்துருந்தாங்க. ஆனா,
நான் என்ன சொல்றேன், அந்த சாதத்துல கைய வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாரி நான் இந்த பசியோடு இருக்கும்போது, எனக்கு உணவு கொடுத்த இந்த நேரம், இதே போல எத்தன உயிர்கள் பசியோடு இருக்குமோ, காலமுல்லா எனக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்ப எனக்கு குடு இறைவான்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட அதுதான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா, பசி இப்ப எனக்கு என்னால என்னால எனக்கு ஒரு 10 பேருக்கு குடுக்க முடியும்னா, அப்போ என்னால அது எனக்கு செய்ய முடியும் தானே! ஆனாலும் எனக்குன்னு அந்த பசி நேரம் இருக்கும்போது, அந்த பசி எங்க இருக்குதோ ஒரு இடத்துக்கு போறீங்க. அந்த பசி அது குடுக்கல அந்த சாப்பாடு இல்லன்னா, அது எவ்ளோ பசியினுடைய கொடுமை என்னன்னு போய் பாருங்க. ஒரு வேள பசி தான். காலையில சாப்பிட்டேன். மதிய சாப்பாட்டுக்கு தான் சொல்றேன் நான். அப்ப அந்த ஒரு வேள பசியே கொடுமையானது. என்னால அது கொடுமை இல்ல. தாங்கிக்க முடியலன்னா, அப்போ உணவே இல்லாம வறுமையில பசியில சிக்கி தவிக்கிறாங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல. 2019, 20ல இந்த கொரோனா பேண்டமிக் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, கொரோனாவால செத்தத விட, இந்த லாக்டவுன் போட்டதுனால பசியால செத்தவங்க அவ்ளோ பேர் இருப்பாங்கம்மா. என் மனசு ஃபுல்லா அப்படியே வலி, 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 வலி. என்னால என்னால ஒரு உதவி செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு வலி அப்படி இருந்தது. அதனால நான் இங்க ஒரு விஷயம் சொல்றேன். யாருக்கு கையேந்தி நிக்கிறவங்களுக்கு, பசின்னு கையேந்தி நிக்கிறவங்களுக்கு, அதாவது கையேந்துறவங்க அது வேற ஏதோ இது பயன்படுத்திக்கிறாங்க, ஏதோ ஒண்ணு வாங்குறாங்க. அது நமக்கு தேவையில்ல. ஆனா, ஒருவருக்கேனும் ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 10 ஏதாவது உங்களால என்ன வாங்கி கொடுங்க. ஒரு பன்னு கூட வாங்கி கொடுக்க முடியலையா? வாங்கி கொடுங்கம்மா. அந்த பசியினுடைய கொடுமை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு வேளை தவறும்போது நம்மளால அத தாங்கிக்க முடியலன்னா, பசி கூட அந்த அதாவது வீடு இல்லாம தெருவுங்களெல்லாம் அங்கங்க இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்களுடைய சூழல் நம்ம வீட்லனாலும் ஏதாவது எடுத்து போட்டு சாப்பிடுறதுக்காவது இறைவன் வச்சிருப்பான். ஆனா, எதுவுமே இல்லாம அங்கங்க ரோட்ல படுத்து தூங்குறவங்களுக்கு யாராவது குடுத்தா தூங்குறவங்களுக்கு யாராவது ஒரு நாள் குடுக்காம கூட இருக்கலாம். ஏன் அந்த ஒரு நாள் அது நீங்களா இருந்துட்டு போங்க. அதனால யார் கையேந்தி உங்ககிட்ட யாசகம் கேட்கிறாங்களோ, அவங்க கிட்ட என்ன அதனால தான் அன்னைக்கு அந்த கோர்ஸ் நான் அந்த பாடம் எடுத்த உடனே அந்த அந்த பாடம் எடுத்து ஏதோ ஒரு பாடம் எடுத்த அன்னைக்கு தான் அந்த ஒரு கோட் இருந்தது. அதனால தான் அத நானு போஸ்ட் பண்ணேன். ஏதாவது உங்களுக்கு அதுவும் சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு கோட் ஆ எங்கெல்லாம் நீங்க சோர்வாகுறீங்களோ, அந்த மாதிரி எதுனா தேவைன்னா கோட் வேணும்னா சொல்லுங்க. நான் ஒண்ணு ஒண்ணா குடுத்துட்டுருக்கேன். அதையும் பாருங்க. அதே மாதிரி வேற என்ன சொல்ல வந்தேன்னா, ஆம் உங்களுக்கு எப்படி படிக்கணும்? எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்? அத பத்தி எதுனா ஒரு ஐடியா வேணும். ஏன்னா புதுசா யார பார்க்குறீங்க, புதுசா இத பத்தி தெரியல. எந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு யாராவது இருந்தீங்கன்னா கேளுங்க. ஒருத்தர் இருந்தா கூட பரவால்ல. எனக்கு தெரிஞ்ச வழிமுறைகள்லாம் உங்களுக்கு சொல்றேன். அத அத புடிச்சு அதாவது தத்தி தத்தி ஏந்து கத்துக்கிட்டு மேல ஏறி வர்றத விட, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் தத்தி தத்தி ஏறி வந்திருப்பாங்க இல்லையா? அவங்க கிட்ட கேட்டுட்டு வந்தீங்கன்னா, ஈஸியா போகலாம். அவ்வளோதான். காலதாமதம் ஆகாது. மனுஷன் வாழறதே கொஞ்ச நாள். அதுல காலம் ஃபுல்லா இதுலயே கழிஞ்சிச்சுன்னா, அப்ப நீங்க நினைச்சது அடையறது எப்போ? அது காலம் கடந்து போயிடும் இல்லையா? அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா, உங்களுக்கு எது வரலையோ, எத எப்படி படிக்கணும்? இப்போ ஒரு ஒரு இது ஒரு இந்த பாடம் இருக்குது. இதுல எது உங்களுக்கு ஹைலைட் பண்ண தெரியல. இது எந்த எனக்கு இன்ஸா எடுக்க தெரியல. இது எப்படி நோட் எடுக்குறதுன்னு தெரியல. அப்படின்னு யாராவது நினைச்சீங்கன்னா, கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோவாவோ, இல்லாட்டி நானு கமெண்ட்லயே உங்களுக்கு பதில் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன்ம்மா. பார்த்து பயனடைஞ்சுட்டு மேலே ஏறி வந்துக்கோங்க. இப்ப வாங்கம்மா இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாம். காட்சி 1 சீன் 1 இந்த சீன் எங்கன்றது சீன்னா என்னம்மா? இப்ப காலையில நீங்க வீட்ல இருக்கீங்க, அங்க சீன். மதியம் ஸ்கூல்ல இருக்கீங்க, அங்க லஞ்ச் சாப்பிடுறீங்க, அந்த சீன். ஈவினிங் வீட்டுக்கு வரீங்க, ஒரு சிற்றுண்டி எடுக்கிறீங்க, அது ஒரு சீன். அவ்வளவுதான். அதுதான் காட்சி. இடத்த குறிக்கக்கூடியதான் காட்சி. அந்த சீன். இப்ப பாருங்க. அ நம்ம சினிமா தியேட்டருக்கு போனா ஒரு அட்டென்ஷன் குடுப்பாங்க இல்லையா? போன உடனே ஒரு ஒரு திரைப்படம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு விளம்பரம்லாம் ஓடிட்டு இருக்கும். அதுக்குள்ள வருவாங்க, போவாங்க, டிக்கெட் வாங்கிட்டு இருப்பாங்க, போவாங்க. ஆனா ஒரு தியேட்டருக்குள்ள போகும்போது ஒரு விளம்பரம் ஓடிட்டு அப்படியே சடனா வந்துட்டு ஒரு மூவி வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னும்போது, ஒரு அட்டென்ஷன் குடுப்பாங்க. எல்லாருடைய கவனம் ஈர்க்கப்படும் இல்லையா? அதுதான் வந்துட்டு கவனம் ஈர்ப்பதற்காக தான் அந்த சீனுன்னு ஒண்ணு குடுத்து, அதுக்கப்புறம் நான் அது உள்ள இன்வால்வ் ஆக வைக்கிறது தாம்மா ஒரு நாடகமாகட்டும், ஒரு மூவி ஆகட்டும், ஒரு எதனுடையதோ அது ஆரம்பம் அதுதான். அதன் முடிவு வந்து கிளைமாக்ஸ் எப்படின்றது தான் வந்து ஒரு நாடகத்தினுடைய ஒரு பொருளா இருக்கும். அது என்ன கருத்து வந்துட்டு அது மெயின் கருத்து வந்துட்டு என்ன சொல்லுது? இதுதான் வந்துட்டு ஒரு நாடகத்தினுடைய ஒரு பேஸ்மா. இப்படி தெரிஞ்சுக்கோங்க. அப்ப பாருங்க. நாடகம் எழுதுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பாணியில அமைஞ்சு தான் ஒரு ஒரு அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறை, ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி வந்து கவிதைக்கு இருக்குதோ, அதே மாரி தான் ஒரு நாடகத்துக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த இது வந்துட்டு சொன்னேன். கவிதைன்னா என்ன? ப்ரோஸ்னா என்னன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய எப் வ பயன்படுத்தக்கூடிய, நம்ம பேசக்கூடிய மொழியில சொல்றது தான் வந்துட்டு உரைநடை. கவிதை என்பது கற்றவர்களுக்கும், அதுக்கப்புறம் மரபு கவிதை, புது கவிதை வித்தியாசம் சொல்லிட்டேன். ஆனா, அது புரியாது, இது புரியும். அவ்வளோதாம்மா புரிஞ்சுக்கோங்க. இப்ப பாருங்க இடம். மணிப்பல்லவத் தீவு. மணிப்பல்லவத் தீவு என்ற ஒரு இடத்துல இந்த காட்சி வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது. இங்க நடக்கிற ஒரு அ சீன் தான் இது. இப்ப பாருங்க.
கதை மாந்தர்கள். இதுல வர கேரக்டர் யாருன்னு பார்க்கணும். இந்த சீன்ல. அதாவது காட்சி 1ல மணிப்பல்லவ தீவுல நடக்குது இந்த காட்சி, இந்த சீனு. இதுல வரக்கூடிய கதை மாந்தர்கள் 2 பேர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை, இன்னொருவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீவத்திலகை. இவங்க 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த காட்சி 1ல இருக்கிறது. இதுதான் அவ்வளவுதான் புரிஞ்சிருச்சாம்மா? இப்ப பாருங்க, தனக்குள் மணிமேகலை வந்து இங்க ஒரு கொஸ்டின்மா உங்களுக்கு. இப்போ இது 6ஆம் வகுப்புனா அந்த மாதிரி நான் வந்து என்ன இருக்குதோ அதை எடுத்துட்டு போறேன். ஒரு கொஞ்சம் புரியணுன்றதுக்காக. ஆனா, இப்ப பெரிய பிள்ளைங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க படிக்கணும்னா இது போதுமானதாக இல்ல. பின்னாடி உங்களுக்கு சேர்க்கிறதெல்லாம் இப்போ நான் இங்க நான் எப்படி குடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது கூட வேண்டாம். கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும். தெரிஞ்சுக்கோங்கம்மா. இப்போ பசிப்பினி போக்கிய பாவை என்பது மணிமேகலைன்றது தெரிஞ்சுட்டோம். அப்போ உங்களுக்கு என்ன கேட்கறேன்னா, இப்ப நான் கேட்கறேன்னா கொஸ்டின் எப்படி கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா, பசிப்பினி போக்க அந்த மணிமேகலை மணிமேகலை வந்துட்டு எந்த காப்பியம்? அப்ப மணிமேகலை வந்துட்டு இப்ப மணிமேகலை என்ற பெண் இருக்கான்னா, அவருடைய அப்பா பேர் வந்து குடுத்திருப்பாங்க கோவலன்னு சொல்லிட்டு. அம்மா பேர் வந்துட்டு மாதவின்னு குடுத்திருப்பாங்க. அப்ப கோவலன், கண்ணகி கோவலனும் மாதவியும் இந்த மணிமேகலையில் வராங்கன்னா, அப்போ கோவலனுடைய மனைவி இதுக்கு முன்னாடி வந்துட்டு எந்த கேரக்டர்ல குடுத்திருப்பாங்கன்னு அது ஒண்ணு தெரியணும் இல்லையா? அப்போ அப்போ அது வந்து நமக்கு சிலப்பதிகாரம்னு தெரியும். அப்போ கோவலன், கண்ணகி இவங்க 2 பேரும் சிலப்பதிகாரம்னா, அப்ப மாதவின்றவங்க யாருன்றது அப்போ நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சி தெரியுதா? அப்போ இதனுடைய ஆசிரியர் யாரு? அதனுடைய ஆசிரியர் யாரு? அப்ப இதனுடைய காலம் என்ன? அதனுடைய காலம் என்ன? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நூல் வந்துட்டு எந்த சமயத்தை வந்து சொல்லுது? அந்த நூல் வந்து எந்த சமயத்தை பத்தி சொல்லுது? இந்த நூலுடைய கருத்து என்ன? அந்த நூலுடைய எந்த கருத்து? அப்போ எந்த மன்னர்களை பத்தி அது பேசுது? இது எந்த மன்னர்களை பத்தி பேசுது? இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இப்ப எத்தன ஒரே ஒரு ஒரு எட்டா ஒரு ஒரு டைட்டில் தான் இது. ஆனா, எத்தன கேள்விகள் இதுல துணை கேள்விகள் கேட்க முடியும். நீங்க அந்த மாதிரி ஏதாவது விருப்பம் எங்களுக்கு அந்த மாரி சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொன்னா, என்னால முடிஞ்சது சின்ன சின்ன கேள்விகளா உங்களுக்கு இங்கங்க அடிஷனலா கொஸ்டின்ஸும், ஆன்ஸரும் நான் குடுத்துட்டு இருக்கேன். எழுதி வச்சுக்கோங்கம்மா. இதெல்லாம் நீங்க இப்ப தேடி பாருங்க. அடுத்த வகுப்புல இதெல்லாம் எனக்கு புக்கையும் தாண்டி அடுத்த அதாவது பெரிய வகுப்புல படிக்கிறதெல்லாம் எனக்கு இங்கேயே குடுத்தீங்கன்னா, எனக்கு படிக்கும்போதே சேர்த்து எளிமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சொன்னீங்கன்னா நான் சேர்த்து குடுத்துறேன்ம்மா. இப்ப வாங்க இதோட பாடத்துக்குள்ள போயிடும். வேற எந்த பேச்சும் வேண்டாம். உங்களுக்கு எதுவும் இதுக்கப்புறம் கடைசியா பார்ப்போம். இப்ப பாடத்துக்குள்ள கவனிக்கலாம். வாங்க. அப்ப மணிப்பல்லவ தீவுல போறாங்க. அந்த கதை மாந்தர்கள் 2 பேரு. ஒண்ணு வந்துட்டு மணிமேகலை, இன்னொன்னு வந்து தீவத்திலகை. மணிமேகலை என்ற கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தனக்குள் அவங்களுக்குள்ளே மனசுக்குள்ளேன்னு வச்சுக்கோங்களேன். அவ என்ன பேசிக்கிறான்னு பார்த்தா, எங்கு பார்த்தாலும் மணல், மணல் குன்றுகள். அதாவது வெண்மையான மணல் பார்த்தீங்க இல்லையா? ஒரு பாலைவனத்துலலாம் பார்த்தீங்கன்னா மணல் இருக்கும். அந்த மாரி ஒரு மணல் குன்றுகள். பூத்து குலுங்கும் செடி கொடி. அப்படியே செடி கொடியெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, அந்த மணிப்பல்லவ தீவுல அப்படியே ஒரு விசுவலைஸ் பண்ணுங்க. அந்த காட்சிய என்ன அதான் சொல்லிருக்காங்கல்ல காட்சிப்படுத்துதல். அந்த காட்சிய என்ன சொல்லணும்? கண்ணு முன்னாடி கொண்டு வரணும். அதுதான் வந்துட்டு இதனுடைய சீனே. அப்ப பாருங்க பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள் இருக்குது. அப்போ நல்ல மணல் இருக்குது. நல்ல பூத்து குலுங்கக்கூடிய செடி கொடி எல்லாம் இருக்குது. அதுல நிறைய பூவா இருக்குது. அப்போ பூ இருந்தா எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு பிளசன்ட்டான ஒரு ஹாப்பினஸ் குடுக்கும் இல்லையா? அதுதான். அப்போ அந்த பூத்து குலுங்கக்கூடிய செடி கொடிகள், நல்ல காடு எப்படின்னா அடர்ந்த மரங்கள் நிறைந்த காடு. அதுக்கப்புறம் இடையிடையே பொய்கைகள். பொய்கைன்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த நீர். நீர் தேங்கக்கூடிய ஒரு சிறு குளம், குட்டைன்னு சொல்லுவாங்க. அதான் வந்து பொய்கைகள். அதுக்கப்புறம் மனதை மயக்கும் காட்சிகள். அப்படியே மனதையே மயங்கச் செய்யக்கூடிய இந்த காட்சிகள் ஆஹா! அருமை, அருமை அப்படின்னு சொல்லிட்டு, அந்த காட்சிய கண்டு அவங்க என்ன செய்றாங்க, மணிப்பல்லவ தீவுல வந்து ஏதோ ஒரு அதுலயே ஒரு வந்திருக்க ஒரு வாகனமும் அது பேரு ஏதோ ஒரு மறந்துட்டேன் நானு. அதுல தான் வந்து இறக்கி விட்டுருக்கும். அத வந்துட்டு வேற ஒரு இதனுடைய தொடர்ச்சி. உங்களுக்கு 6ஆம் வகுப்பு இதுதான் குடுத்துருப்பாங்க. நானும் அது கொஞ்சம் மறந்துட்டேன். அது குடுக்கணும்னு நினைச்சேன். அத பார்த்துட்டாவது ஒரு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாவது வந்திருப்பேன். அதுவும் நான் பார்க்கலைம்மா. இப்ப பாருங்க. அப்போ செடி கொடிகள் இருக்குது. நல்ல பூக்கள் நிறைந்திருக்கிறது. ஒரு வெண்மணல் குன்றுகள் இருக்குது. அடர்ந்த மரங்கள் இருக்குது. அந்த இடையிடையே எப்படி இருக்குன்னா, ஒரு பொய்கை இருக்குது. அதுதான் இயற்கை ரசிங்கன்னு சொல்லியிருக்கேன் நானு. உங்களுக்கு அந்த வீடியோஸ் குடுக்கலாம்னு நெனச்சு எனக்கு அதுக்கு உண்டான நேரமும் கிடைக்கல. நான் போடுறேன். பார்க்குறேன். கண்டிப்பா குடுக்குறேன் உங்களுக்கு. அப்ப பொய்கைகள் மனதை மயக்கும் இந்த காட்சிகள்லாம் ஆஹா! அருமை, அருமை அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ளேயே என்ன செய்றாங்க, அப்படியே ரசிச்சு அதுல அப்படியே மூழ்கிடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. அப்போது அவள் எதிரில் தீவத்திலகை வருகிறாள். அப்போ அந்த மாரி ஒரு இமேஜினேஷன்ல அவங்க இருக்கும்போது, அவங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, தீவத்திலகை வராங்க. அப்போ தீவத்திலகை வந்து இப்ப 2 கேரக்டர் வந்துட்டு கான்வர்சேஷன் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. "அழகிய பெண்ணே! நீ யார்? இங்க எப்படி வந்தாய்?" அப்படின்ட்டு தீபத்திலகை வந்துட்டு மணிமேகலைய பார்த்து கேட்கறாங்க. ஏன்னா, அவங்க தானே உள்ள வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. அந்த இடத்துல வசிக்கிறவங்க தான் இந்த தீவத்திலகை என்ற பெண். இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியாதுன்ற நான் அந்த அர்த்தத்துல தாம்மா குடுக்குறேன். நீங்க பெரிய படிச்சு நல்லா முடிச்சிட்டவங்களா இருந்தா, உங்களுக்கு இது போரிங். ஆனா, சுத்தமா எதுவுமே தெரியாதவங்களுக்கு இது ஒரு பயனுள்ள வகையில இருக்குன்றதுனால தான் இப்படி குடுத்துட்டு இருக்கேன். பாருங்க, மணிமேகலை சொல்றாங்க, "நான் பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள்." பூம்புகார் எங்க இருக்குதுன்னு தேடுங்க. இப்போ ஒரு கேள்விம்மா உங்களுக்கு. பூம்புகார் எந்த
எந்த மாவட்டத்துல வருதுன்னு பாருங்க. அப்போ என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. அப்போ அவங்கள மணிமேகலை என்ற பெண்ணை மணிமேகலா என்ற தெய்வம் தான் இந்த தீவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கு. நீங்கள் யார் அம்மா? நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள்? என்ன வந்துட்டு மணிமேகலா என்ற தெய்வம் வந்து என்ன கொண்டு வந்து இங்க சேர்த்தது. நீங்கள் யாரு? நீங்க எப்படி இந்த தீவிற்கு வந்தீர்கள்? அப்படின்னு சொல்லிட்டு மணிமேகலை வந்துட்டு தீவத்திலகை கிட்ட கேக்குறாங்க. என் பெயர் தீவத்திலகை. நான் இத்தீவையும் இதிலுள்ள புத்த பீடிகைகளையும் காவல் செய்து வருகிறேன். அதாவது புத்தருடைய சிலை இருக்கு இல்லையா? அதாவது ஒரு மேடை மாதிரி கட்டி இப்ப புத்தருடைய அந்த தியானத்துல இருக்கும்போது ஒரு மேடையில தான் உட்கார்ந்துருவாங்க இல்லையா? அப்போ ஒரு அமர்ந்த நிலையிலே வச்சுக்கோங்க. ஒரு அமர்ந்த நிலையில் ஒரு புத்தர் வந்துட்டு இருக்கிறார்னா, அந்த புத்த பீடிகையை வந்து நான் காவல்னா காக்கிறேன். நான் பாதுகாக்கிறேன். நான் காவல் செய்து வருகிறேன். அப்ப இந்த தீவு இருக்குது. எந்த தீவு? அந்த மணிப்பல்லவ தீவு. அந்த தீவையும் அந்த தீவுல இருக்கிறது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த புத்த பீடிகை. அதாவது புத்தர் வந்து அமர்ந்த நிலையில இருக்கிற ஒரு உயரமான ஏதோ ஒரு பீடிகை. உயரமான ஒரு ஒரு மேடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேசை மாதிரியோ ஒரு மேடை மாதிரி இருக்கு. அதுல புத்தர் இருக்காரு. அப்ப அந்த புத்தருடைய அந்த தியானம் பண்ற மாதிரி இருக்கிற அதையும் இந்த தீவையும் நான் வந்து பாதுகாக்கிறேன். நான் காவல் காக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து இந்த தீபத்திலகை. அதுக்கப்புறம் பெருமை மிக்கவர்கள் மட்டுமே இத்தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கிறாய். இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு. அதாவது எல்லாரும் சும்மா எல்லாம் வந்துட முடியாது. யாருன்னு பாத்தீங்கன்னா நல்ல பெருமை மிக்கவர்கள் மட்டும் வந்துட்டு நல்ல ஒரு பெருமை பெற்ற மக்கள் பெருமையா இருக்கிறவங்க மட்டும்தான். பெருமைன்னா என்னது? ஒரு சிறந்தவங்க மட்டும்தான் அதுக்குள்ள வர முடியும். எல்லாராலும் வர முடியாது. அதாவது பாவம் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வரும். நல்ல ஒரு குணாதிசயங்களோ, நல்ல ஒரு உதவி செய்யக்கூடியது, நல்ல ஒரு கருணை உள்ளத்தோடோ, அந்த மாதிரி ஒரு இரக்கம் உள்ளவங்களோ, ஒரு குடுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்க, அந்த மாதிரி. யார் வந்து அந்த எத்திக்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்களோ, அவங்கள மாரி இருக்கிறவங்க தான் இதுக்குள்ள வர முடியும். அதனால அந்த பெருமையை நீ பெற்றிருக்கிறாய். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்ல, நீ வேற ஒண்ணு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணிமேகலை கேக்குறாங்க. அஃது என்ன அம்மா? அது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம பேசுறது வந்து பேச்சு மொழியில வந்து அதுன்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனா அஃது என்ன அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் பாருங்க. அஃதுன்னா இப்போ கிட்டத்துல இருக்கும்போது. அதுனா கொஞ்சம் தூரத்துல இருக்கும்போது நினைக்கிறேன். அது பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாருங்க. தீவத்திலகை வந்து சொல்றாங்க. நம் எதிரில் பூக்கள் நிறைந்த விளங்கும் இந்த பொய்கையை பார். பொய்கைன்னா என்னமோ ஒரு குளம். ஒரு குட்டை. ஏதோ ஒண்ணு ஒரு நீர் நிறைந்த பகுதி. அப்போ இதற்கு அந்த குளம் இருக்குது. அந்த பூக்கள் நிறைந்திருக்குது. அவங்க எதிரில. அந்த குளத்திற்கு என்ன பெயர்ன்னு பார்த்தீங்கன்னா, கோமுகி என்று பெயர். அப்போ அந்த கோமுகியை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். அப்போ கோமுகி என்பது பசுவின் முகம் அப்படின்னு சொல்றாங்க. அமைந்து இருப்பதால் அந்த குளம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு பசுவுடைய முகம் எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி வந்து இந்த குளம் இருக்கிறதுனால இந்த பொய்கைன்னா குளமா. இந்த பொய்கைக்கு வந்துட்டு கோமுகி என்றும் பெயரை பெற்றது அப்படின்னு அந்த குளத்திற்கு வந்துட்டு விளக்கம் கொடுக்குறாங்க. அந்த பொய்கை என்பது குளமா. ஒரு நீர் நிறைந்த பகுதி. அதில் பூ வந்து தாமரை பூ பூத்திருக்குது குளத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ! அப்படியா? வடிவத்திற்கு ஏற்ற பெயராக உள்ளது. ஆமா. அந்த வடிவம் எப்படி இருக்குதோ அதற்கேற்ற மாரி பெயர் வச்சிருக்காங்க. நமக்கு முன்னோர்கள் நம்ம படிச்சிருப்போம். காரணம் கருதி பெயரிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க தீபத்திலகை. தீபத்திலகை வந்துட்டு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வேறு ஒரு ஸ்பெஷலும் உண்டு அதுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வைகாசி திங்கள். திங்கள் என்பதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம திங்கட்கிழமைன்னு சொல்றோமா? அப்ப திங்கள் என்பதன் தமிழ்ச் சொற்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, திங்கள் என்பது மாதம். அப்ப வைகாசி மாதத்தில தோன்றும் முழு நிலவு நாளில் முழு நிலவுனா என்னது? பௌர்ணமி. நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய பௌர்ணமி நாள் தான் வந்துட்டு முழு நிலவு. இப்ப போயிடுச்சா? இருக்கான்னு பாருங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த நாளில் பொய்கை நீரின் மேல் இந்த பொய்கையோட இந்த குளத்தின் மேல நீர் இருக்குது இல்லையா? அந்த நீரின் மேல் ஓர் அரிய பாத்திரம் தோன்றும். என்னைக்கு வரும்? வைகாசி மாதத்துல அந்த பௌர்ணமி நாள்ல தான் அந்த குளத்தின் நீருக்கு மேல ஒரு பாத்திரம் வரும். அஃது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் ஆகும். ஆபுத்திரன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மணிமேகலையில வரக்கூடிய ஒரு கேரக்டர் தான் இந்த ஆபுத்திரம். இவர் எப்படி இருந்திருப்பான்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆபுத்திரனும் பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் வந்து அதாவது பசிப்பிணி போக்கிய பாவைன்ற மாரி அவரும் வந்துட்டு உணவு வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு அதாவது பசி கொடுமையிலிருந்து எல்லாருக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு மன்னன் தான் இந்த ஆபுத்திரன். அப்ப கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தினுடைய யார் கையில் இருந்ததுன்னு சொல்றாங்க இதற்கு முன்னாடி. அமுத சுரபியா?
அதன் சிறப்பு என்ன? அத பத்தி என்ன? அப்படின்னு அதுக்கு சிறப்பு அப்படின்றது மணிமேகலை வந்து கேட்குறாங்க. தெய்வத்திலகை சொல்றாங்க, "அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு, அதுல போட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும்." நீங்க கூட போய் பாருங்க. இத நான் வந்துட்டு ஒரு உணர்ந்த ஒரு விஷயம் தான். நம்ம ஒரு வீட்ல ஒரு பூஜைக்கு, ஒரு கோவிலுக்கு, ஒரு ஏதோ ஒரு ஒரு உணவு செய்றோம். ஒரு படையல்னா, ஒரு ஒரு விசேஷமா ஒரு 10 பேருக்கு, 20 பேருக்கு சமைக்கிற மாரி ஒரு உணவு செய்றோம்ன்னு பார்த்தீங்களா, நீங்க பாருங்க ஒரு 10 பேர் இல்ல 20 பேர் வந்து நம்ம 10 பேருக்கு நம்ம சமைச்சிருந்தாலும், ஒரு 15 பேர், 20 பேர் சாப்பிடுற அளவுக்கு அந்த சாதம் பார்த்தீங்கன்னா, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும் பாருங்க. அதே மாரி தான். அப்போ நம்ம குடுக்குறது அந்த எண்ணம் இருக்குது இல்லையா? குடுக்கணும், அடுத்தவங்களுக்கு உணவிடணும், மகிழ வைக்கணும்னு சொல்லிட்டு, அந்த உணவு என்ன பண்ணுது, அது வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்ம வீட்லயே கூட பாருங்க நீங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்கக்கூடிய அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த உணவும் அது அது தன்ன போல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 பேருக்குன்றது 20 பேருக்கு கூட அத பகிர்ந்து குடுக்குற அளவுக்கு அது வளர்ந்துகிட்டே இருக்கும். உணவு வீட்லயே. அப்போ அந்த பாத்திரத்தில அதாவது இந்த ஆபுத்திரன் கையில் இருந்த அந்த அமுத சுரபிக்கு என்ன ஒரு மகிமைன்னு பார்த்தீங்கன்னா, அதனை எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான் இந்த அமுத சுரபி. அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அதனுடைய சிறப்பு பத்தி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க மணிமேகலை, "அப்படியா வியப்பாக உள்ளதே!" ஒரே ஆச்சரியம் தானே பின்ன. சோறு எடுக்க எடுக்க வந்துட்டே இருந்ததா எப்படி இருக்கும்? அது ஒரு வியப்பு தானே! அப்ப தீப திலகை, "ஆம். அந்த பாத்திரம் தோன்றும் வைகாசி முழு நிலவு நாள் இன்றுதான்." அப்ப என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தான். அதனால தான் நீங்க வந்திருக்க. அதை இன்னைக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "நீ வந்தன்னைக்கு தான் இன்று" அப்படின்றாங்க. அப்போ இவ்வாறு தீப திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கின்றாள். அது என்ன செய்றாங்க, அப்போ அவங்க பார்த்துட்டு பேசிட்டு இருக்கும்போதே அந்த பொய்கைக்கு மேல அந்த பாத்திரம் வருது. என்ன பாத்திரம்? அமுத சுரபி என்ற பாத்திரம். அந்த பாத்திரம் யார் கையில இருந்தது? ஆபுத்திரன் கையில் இருந்தது. அது எந்த மாதிரி பாத்திரம்? அள்ள அள்ள குறையாத ஒரு உணவு அளிக்கும் பாத்திரம் தான் இந்த அமுத சுரபி. அப்போ அது வந்துட்டு மணிமேகலை அதனை வாங்கி கையில் எடுக்கிறாள். இது வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்லிட்டு அத நம்ம பெரிய வகுப்புல பார்க்கும்போது படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் டிகிரி ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாங்க. இது உங்களுக்கு ஒரு கதை வடிவில சின்ன பிள்ளைங்களுக்கு 6ஆம் வகுப்புக்கு போதுமானதா குடுத்துருக்காங்க. தேவைன்னா இந்த மணிமேகலை பத்தி தேடி பெரிய பிள்ளைங்களா இருந்தா படிச்சு பாருங்கம்மா. இதுக்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? இந்த ஆபத்துடன்லாம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. தீபத்திலகை பாருங்க மணிமேகலையே உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். அதாவது உயிர்கள் எந்த ஒரு உயிரினம் சிறு உயிருக்கேனும் பசி ஆற்று பழகுங்க. அவ உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்கள் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக. அப்போ உலகத்தில் இருக்கிற இந்த உயிர்கள் எல்லாம் பசியாறதுக்கு இந்த உணவு நீ குடுத்தேன்னா, நீ இந்த வாழ்க்கையில உயர்வு பெறுவாயாக பசியாறது. பாருங்க இது நம்ம படிச்சிருப்போம். ஆம் அவர் பேரு என்ன? என்ன பேரும்மா? வள்ளலார் படிச்சிருப்போம். அவரு என்ன "பசிப்பினி போக்கிய பாவைன்னு" இவரு பார்க்கும்போது, அந்த வள்ளலார் வந்துட்டு, அவரு வந்துட்டு இன்ன வரைக்கும் அங்க குடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, உணவு வந்துட்டு எந்நேரமும் போனா, அணையா அடுப்போ, அணையா விளக்கோ ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க இல்லம்மா? அந்த மாரி வந்துட்டு இருந்திருக்காங்க பாருங்க. அது மாரி பசியினுடைய கொடுமை வந்து அனுபவிச்சவங்கனால தான், அதற்கான சிறப்புகள் வந்து குடுத்துரும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது லேட்டஸ்ட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் பசி. இப்ப அவர் இடத்துக்கு போனா கூட சாப்பிட்டுட்டு வர மாரி தான் பசி தான். பசி எல்லாரும் பாருங்கம்மா. பசி வந்துட்டு ஏழைக்கு இருக்கும். சின்ன எறும்புக்கும் இருக்கும். பணக்காரங்களுக்கும் இருக்கும். பணக்காரங்க கூட ஒரு காட்டுக்கு போனா, அவங்களுக்கும் அந்த பசின்னு வரும்போது, அந்த பசி நாம குடுத்தாலும், அவங்க பணக்காரன் நம்ம என்னதான் ஒரு பெரிய இவங்களா இருந்தாலும், அந்த பசின்னு வந்துட்டு எல்லாரும் சாதாரண மக்கள் தான். எல்லாருமே உயிர் தான். அவ்வளோதான். அது அவங்க சாப்பிடுற உணவு பழக்க முறைகள் வந்துட்டு அந்த இடத்துக்கு தகுந்த மாறுபடுமே கண்டி, அந்த பசியினுடைய கொடுமை ஒரு சூழ்நிலை எங்கேயோ கொண்டு போய் ஒரு காட்டுல நிறுத்துச்சுன்னா, அவங்களும் சாதாரண அந்த உயிர் வாழறதுக்கு நீங்க இந்த இங்கிலீஷ் மூவி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போயிட்டு ஐலேண்ட்லாம் போயிட்டு அங்க அந்த மூவிங்கலாம் எடுத்திருப்பாங்க. அங்க போயிட்டு தங்கிட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா, அந்த காட்ட விட்டு அப்படியே தேடிக்கிட்டே போக பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க உணவுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தன் சதையே கூட அறுத்துலாம் சாப்பிட்டுருப்பாங்க. இந்த மாரி எல்லாம் அதெல்லாம் நடந்தது தான். அந்த மாரி படத்தெல்லாம் போய் பாருங்க. கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு நல்லாருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, "அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்கள் எல்லாம் பசியால் வருந்தாத வகையில் உணவு வழங்கி நீ உயர்வு பெறுவாயாக" அப்படின்னு சொல்லிட்டு தீவத்திலகை வந்து மணிமேகலை கிட்ட சொல்றாங்க. மணிமேகலை தீவத்திலகையை வணங்கி அமுத சுரபியுடன் விடைபெற்றாள். விடைபெற்றாங்கன்னா, அங்கருந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. பூம்புகாருக்கு திரும்ப அப்ப எங்கிருந்து வந்தாங்க? மணிப்பல்லத்தீவிலிருந்து பூம்புகார் நகருக்கு வராங்க. பூம்புகார் நகர் யாருடையது? சோழர்கள் வாழ்ந்த பகுதி. சோழர் நகரத்துக்கு ஏன் வராங்க? அவங்க அப்பா எங்க? கோவலன், பூம்புகார் நகர்ல இருந்தவங்க. அவங்க அவருடைய மனைவி யாரு? கண்ணகி. அவங்களும் பூம்புகார். கண்ணகி எங்க போயிருப்பாங்க? மதுரைக்கு போயிருப்பாங்க. பாண்டிய நாட்டுக்கு. ஆனா, இவங்க பிறந்தது ஊர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார். மாதவி எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூம்புகார். இப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மறக்காது. அப்போ சோழ நாடு. பூம்புகார் என்பது சோழ நாடு. இப்படி தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆதிரையிடம் உணவு பெற அப்போ பூம்புகார் நகருக்கு திரும்பி
திரும்புகிறாள். அங்க யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை கிட்ட போயிட்டு உணவு வாங்குறாங்க. அந்த பாத்திரத்துல. அது வந்துட்டு காட்சி 1 வந்துட்டு 2 கேரக்டரோட முடிஞ்சது. இப்போ அந்த இடம் வந்துட்டு மணிப்பல்லவ தீவு 2 பேருக்கான ஒரு உரையாடல். இப்ப காட்சி 2 2வது சீன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரையுடைய வீடு. ஆதிரையின் இல்லம்னா என்னதுன்னா, இல்லம், வீடு அவ்வளோதாம்மா. அதுக்கப்புறம் கதை மாந்தர்கள் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆதிரை, மணிமேகலை 2 கேரக்டர் தான் இதுல வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதிரையின் வீட்டு வாயில் பார்த்தீங்கன்னா, வாயில்னா வாசல், வாசற்படி அவ்வளோதான். மணிமேகலை கையில் அமுத சுரபியுடன் வந்து நிற்கிறாள். ஆதிரை, நீங்கள் யார்? யார் நீங்கள்? அப்படின்னு ஆதிரை வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ மணிமேகலை சொல்றாங்க, இவ்வூரில் இந்த ஊர்ல வாழ்ந்தாங்க இல்லையா? கோவலன், மாதவி ஆகியோரின் மகள் நான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவியையும் கோவலனையும் அவங்க வந்து சொல்றாங்க. அவளுடைய மகள் தான் நான். அப்போ இதற்கு முன்னாடி கோவலனுடைய மனைவி கண்ணகி இருப்பாங்க இல்லையா? இவங்க யாரு? அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்போ அவங்க எந்த கதாபாத்திரத்துல எந்த கதையில வராங்க? இவங்க எந்த கதையில வராங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன். அப்போ உங்களுடைய சிறப்பு அப்படின்னா குடுக்குற அந்த தன்மை இருக்கிறதுனால அவங்கள தேடி வந்தேன். எல்லார்கிட்டயும் போயிட்டு சோறு வாங்க முடியுமா? எல்லாரும் போடுவாங்களா? போட மாட்டாங்க. யார் குடுப்பாங்களோ ஒண்ணும் இல்ல. நீங்க போயிட்டு ஒரு இடத்துல ஒரு பொதுவா இருக்கிறதுல ஒரு 10 பேர் இடத்துல கூட நிக்க பாருங்க. அந்த சாப்பாடு வாங்க அந்த யாசகம் கேட்கறாங்க பாருங்க. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, யார் போடுவாங்கன்ற அந்த முகத்தாண்ட பார்த்து கரெக்ட்டா நிப்பாங்க. அந்த 50 பேர் கூட இருக்கட்டும். ஆனா வந்து கரெக்ட்டா நிப்பாங்க. அப்போ யார் வந்துட்டு அதாவது பாத்திரம் அறிந்து பிச்சை எடுன்னு என்னமோ சொல்லுவாங்க பாருங்க. அதே மாரி தான் எல்லாரும் போட மாட்டாங்க. அப்ப யார் குடுப்பாங்களோ அங்க தான் போய் தேடி போயிட்டு உணவு வாங்குறதுக்கு போயிருப்பாங்க. நீங்க இத இனிமேல் பட்டுக்கு பாருங்க. அப்போ ஆதிரை, ஓ! நீங்கள் தான் மணிமேகலையா? உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன். நீங்க தான் மணிமேகலையா? அப்படின்ட்டு கேட்டுட்டு, உங்கள் பெற்றோரை பற்றி எனக்கு அறிவேன்னா எனக்கு தெரியும். மிகவும் அழ இல்ல. உங்களை இன்று நான் காண்கிறேன். இஃது என்ன பாத்திரம்? மிகவும் அழகாக இருக்கிறதே! அப்போ உங்க பெற்றோரா? அவங்கள பத்தி எனக்கு தெரியும். ஆ இந்த உங்களை இன்று தான் நான் பார்க்கிறேன். இது என்ன உங்ககிட்ட இருக்கிற பாத்திரம்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, அது ரொம்ப அழகாக இருக்கிறதே! அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மணிமேகலை சொல்றாங்க, இஃது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி. அமுதம் சுரபின்னா அல்ல அல்ல குறையாத ஒரு உணவு பாத்திரம் தான் இந்த அமுத சுரபி தான் இது. அதனுடைய மகிமையை வந்து சொல்றாங்க. அப்போ ஆதிரை சொல்றாங்க, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது? அது அது நீ வந்து இப்படியாப்பட்ட ஒரு பொக்கிஷம், ஒரு ஒரு மகிமை பெற்ற ஒரு பாத்திரம் வந்திருக்குன்னா, அப்போ அது எப்படி வந்திருக்கு உன்கிட்ட அப்படின்றது தெரிஞ்சுக்குவாங்க இல்ல யாருமே வந்துட்டு. அப்போ அத பத்தி கேட்கறாங்க. அப்போ மணிமேகலை மணிப்பல்லவத்தில் நடந்தது இல்லையா? காட்சி 1 சீன் 1 அதுல அமுத சுரபி வந்துட்டு எப்படி வந்து கிடைச்சது அப்படின்றது அதனுடைய வரலாற்றை வந்து சொன்னா தானே தெரியும். இப்போ டைரக்ட்டா இந்த பாத்திரத்த பத்தி சொன்னா, அது எப்படி கிடைச்சாதுன்னு சொன்னா உனக்கு புரியுதா? புரியாதுல்ல. அப்போ இந்த காட்சி 1 வந்து எத பத்தி சொன்னதுன்னா, ஒரு கன்டென்ட் வந்துட்டு ஒரு பசியினுடைய துயரத்தை போக்கக்கூடிய ஒரு உணவுக்கு முக்கியத்துவத்த பத்தி இந்த நாடகம் வந்து சொல்லுதுன்றது காட்சி 1 அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. 2வது வந்து அப்படியே உங்களுக்கு அதுலருந்து அங்க பார்க்காம இங்க ஜம்ப் ஆயிட்டு இங்க வந்தா, இத பத்தி தெரியுமா? அப்போ அத பத்தி சொன்னா தானே அவங்களுக்கு தெரியும். யாருக்குமே. அப்படி புரிஞ்சுக்கோங்கம்மா. அதுக்கப்புறம் பாருங்க. பாருங்க. வரலாற்றை சொல்லிட்டாங்களா? அதுக்கப்புறம் வியப்புடன் அப்படியா? ஆச்சரியத்தோட கேட்குறாங்க. அப்படியா? அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தேன். அதில் இப்போதே உணவு இடுகிறேன். அத பத்தி சிறப்ப தெரிஞ்சுக்கிட்டு, அத உணவிடுறதுக்கு தயாராகுறாங்க. அப்போ, ஆமாம். இதைக் கொண்டு என்ன செய்வீர்கள்? அப்போ அது அல்ல அல்ல குறையாது. அந்த சாப்பாடு அவ்வளோ வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? அது குடுக்குறவங்களுக்கு தானே தெரியும். அது என்ன பண்ணலாம்? எத்தன பேர் பசியோடு இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியும்? அப்போ அவங்க கேட்குறாங்க. அதாவது எல்லா செயலும் எல்லாருக்கும் தெரியாதும்மா. யாரோட அந்த வலியும், யார் அதற்கான உணர்வுக்கு மதிப்பும், யார் அதுல வாழ்ந்திருப்பாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அதாவது எல்லாருக்கும் அது அந்த பண்புகள் வந்து எல்லாருக்கும் வராது. அதுக்கப்புறம் பாருங்க. மணிமேகலை. அன்பிற்கு உரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். ஆதிரை கிட்ட சொல்றாங்க. இத என்ன செய்வீங்கன்னு கேட்டாங்க இல்லையா? அது சொல்றாங்க. அன்பிற்கு உரிய ஆதிரையே ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம். அதாவது செய்யக்கூடிய அறங்களிலேயே சிறந்த அறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பசியோடு யார் இருக்கிறாங்களோ ஏழைன்றது கிடையாதும்மா. நீங்க என்னதான் நான் சொல்றேன்ல 10 பேருக்கு உணவு அளிக்கக்கூடிய இருந்தாலும், அந்த பசி என்ற ஒண்ணு வந்துவிட்டால் எல்லாரும் அந்த பசின்ற நேரத்துக்கு எல்லாரும் சமம் தான். அப்போ அப்படிப்பட்ட அதுதான் வந்து இருக்கிற அறங்களிலேயே சிறந்த மேலான அறம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பசி போக்குறது. உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். அப்போ அந்த பசியினுடையத பாருங்க. யார் வந்து உணவு குடுக்குறாங்களோ, அவங்க தான் இந்த உயிர் குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி பசி பசியால உயிர் போற நிலைமை பசி கொடுமை இருக்கு இல்லையா? அப்ப அந்த பசி
பசியினுடைய போக்குனா அது உயிர் கொடுத்ததற்கே மேலானதுன்னு சொல்றாங்க, சமமானதுன்னு சொல்றாங்க. ஆனா அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்க போகிறேன். யாரெல்லாம் பசியால் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்றாங்க. ஆதிரை சொல்றாங்க, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும். அதாவது உங்க அறம் வந்துட்டு நீங்க அந்த செயல் வந்துட்டு செழிக்கட்டும், நல்லா வளரட்டும். உங்களின் பசி நோய் ஒழியட்டும், அந்த பசியால் இருக்கிற அந்த துன்பம் வந்துட்டு ஒழியட்டும். இதோ இப்போதே அமுத சுரபியில் நான் உணவை இடுகிறேன் அப்படின்ட்டு ஆதிரை வந்துட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு உணவை வந்து இடுறாங்க. ஆதிரை அமுத சுரபி சுரபியில் உணவை இடுகிறாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு அந்த சாப்பாடு வாங்கிக்கிட்டாங்க இல்லையா, அந்த அமுத சுரபியில் இருக்கிற உணவை கொண்டுனா அதுல கொண்டு என்ன செய்ய போறாங்கன்னா, உடல் குறைவுற்றோர், அதாவது நம்ம பேசுறோம் இல்லையா, உடல் ஊனமுற்றோர்னு சொல்லிட்டு, உடல் குறைவுற்றோர், பிணியாளர்னா நோயுள்ளோர், ஆதரவு அற்றோர், யாருமே இல்லாத, அதாவது யாருமே இல்லாத அனாதையான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆதரவு அற்றோர் ஆகியோருக்கு உணவு அளிக்கிறாள். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகிறாள். சிறைச்சாலைக்கும் போயிட்டு உணவெடுக்கிறாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பூம்புகார்ல. இப்போ சீன் 3, காட்சி 3 எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை. அரண்மனையில யார் இருப்பாங்க? ராஜா தான் இருப்பார். அப்போ அந்த உடைய சீன் தான் வந்துட்டு 3வதுல வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சிறைச்சாலைக்கு போயிட்டு உணவளிக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப அந்த சிறைச்சாலைக்கு யார் இருப்பாங்க? சிறை காவலர் இருக்காரா? அரண்மனையில யார் இருக்காரு? மன்னர் இருக்காரா? அதுக்கப்புறம் மணிமேகலை. இந்த 3 கேரக்டர் தான் வந்துட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க கதை மாந்தர்களாக 3வது காட்சியில. கா சிறை காவலர் வந்து சொல்றாரு, வேந்தே. வேந்தேன்னா யாரு? மன்னா, அரசரே அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா, அதான் வந்து வேந்தே வணக்கம். இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம் பெண் ஒருத்தி வந்தாள். இன்று காலையில சிறைச்சாலைக்கு ஒரு பெண் வந்து வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அவள் கையில் ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினாள். அப்போ ஒரு பெண் வந்தால், அவ கையில ஒரு பாத்திரம் இருந்தது. அந்த பாத்திரத்திலிருந்து சிறையில் உள்ள அனைவருக்கும் உணவை வந்து கொடுத்தால், அது அள்ளி அள்ளி கொடுக்க கொடுக்க என்ன ஆச்சு? அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிறப்பை பத்தி அவர் வந்துட்டு மன்னர்கிட்ட வந்துட்டு சிறை காவலாளி வந்து சொல்றார். மன்னர் வந்து சொல்றாரு வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளாம். அப்பெண்ணை உடனே வர சொல். மன்னர் ஆணையிடுறாரு, வர சொல்றாங்க. சிறை காவலர் சொல்றாரு, ஆகட்டும் மன்னா. அவர் உத்தரவு போட்டுட்டாரு, அப்படியே ஆகட்டும் சொல்லுவாங்க. நீங்க நாடகத்துல எல்லாம் பாருங்க, இப்ப கூட இந்த இவர் இருப்பாரு பாருங்க, யாரோ பேரு, ஒரு படம் தெனாலிராமன் பாருங்க, நல்லா இருக்கும். அது கூட நல்லா பண்ணியிருப்பாரு, செமையா நடிச்சிருப்பாருல்ல. அதெல்லாம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சிறை காவலர் பாரு, ஆகட்டும் மன்னா. சிறை காவலர்கள் மணிமேகலையை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மன்னர்கிட்ட வந்துட்டு மணிமேகலையை சிறை காவலர்கள் வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. மணிமேகலை வந்து சொல்றாங்க, மன்னரை வணங்கி, அருள் அருளுள்ளம் கொண்ட அரசே. அருள் உள்ளம்னா என்னது? பாரு, அவரை பத்தி தெரியாது, ஆனா அந்த சொல் எப்படி இருக்கு பாருங்க. அருள் உள்ளம்னா என்னது? கருணை உள்ளம் கொண்ட அரசரே. அவரை பத்தி தெரியாது, ஆனாலும் எந்த மாதிரி ஒரு வணக்கம் வைக்கிறாங்க பாருங்க. கருணை உள்ளம் கொண்ட அரசரே வணக்கம். பெண்ணே நீ யார் அப்படின்னு மன்னர் வந்து கேட்கிறாரு. உணவு அல்ல அல்ல குறையாத இப்பாத்திரத்தின் பெயர் என்ன? இது உனக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்கிறாரு அவர் பாங்குக்கு. ஏன்னா அதை பத்தி தெரியாது இல்ல, யாருக்குமே சொன்னாதானே தெரியும். அதுதான். அப்ப மணிமேகலை தனக்கு அமுத சுரபியை கிடைத்த அந்த அந்த வரலாறு பத்தி அந்த காட்சி 1ல பார்த்து இல்லையா, சீன் 1, அதை பத்தி இங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் மன்னர் சொல்றாரு, மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே. எப்படி மாதவனம், தவம் என்பது தவம். மாதவனம் மகா தவம்னா பெரிய சொல்றேன், பெரிய அதாவது பெரிய மிகப்பெரிய தவம் செஞ்சேன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா. அப்ப மாதவம் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் பசிப்பினி போக்கக்கூடிய ஒரு சிறந்த அறத்தை செய்கிறாய். நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறேன். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் பசி இருந்த துன்பத்தில் இருந்த அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய ஒரு செயலை வந்து செய்கிற அறம் செய்யல, உனக்கு ஏதாவது என்னுடைய உதவி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறார். அவங்க அது சொல்றாங்க பாருங்க மணிமேகலை. அதாவது இங்க எப்படி நீங்க சொல்றேன்னா அவங்களுக்கு சொல்றதை கேட்டுக்கோங்கம்மா. நம்ம ஒரு காகம் இருக்குது, அதுக்கு உணவு கொடுங்க. எறும்பு இருக்குது, இப்போ நம்மளுடைய ஒரே ஒரு பருக்கு சோறு கீழே விழுதுன்னா அது எறும்புக்கோட உணவாகுமா? நம்ம ஏதோ ஒரு சாப்பாடோ ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று வேஸ்டா பண்றோம். ஒரு நாள் ஆயிடுச்சு, ஒரு இதை சொல்றது ஓவர் டேட் ஆயிடுச்சு, எக்ஸ்பயர் ஆயிடுச்சு, இந்த மாதிரி ஏதோ எத்தனையோ பொருட்கள் இருக்கலாம். அது மாதிரி நாய்க்கு கொடுங்க, பூனைக்கு கொடுங்க, கெட்டு போன பால் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்க கூட சரி சின்ன சின்ன பொருட்களுக்கு அந்த எறும்புக்கு பட்டின ஒன்றும் இல்லை. ரேஷன்ல கொடுக்குற அரிசி இருக்குது, அரைச்சி வச்சுக்கோங்க ஊற வச்சு.
அரைச்சு வச்சுட்டு அது கூட கொஞ்சம் சர்க்கரையோ வெல்லமோ சேர்த்துக்கோங்க. தினமும் நம்ம பாவ வினைகள் எத்தனையோ கர்மம் நம்மளே அறியாம முன்னோர்கள் செய்திருப்பாங்க. அந்த கர்ம வினைகள்லாம் நேரணும்னா எறும்புகளுக்கு உணவளிக்க சொல்லுவாங்க. அதனால வீட்டுல இருக்கிற பக்கத்துல சைடுல எங்கேயோ ஒரு பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா அந்த எறும்பு அந்த உணவு எடுத்துட்டு நம்ம கர்ம வினைகள்லாம் நீங்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன செயல்கள் எல்லாம் செய்யுங்கம்மா. அதெல்லாம் இப்பத்துல இருந்தே நீங்க வந்துச்சுன்னா பெரிய பிள்ளைங்களா ஆனா நீங்க வந்துட்டு ஒரு 1000 பேருக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு திறன் பெற்றவராக இருப்பார். அது சிறு வயதிலே விதைக்கப்படுது. அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் இப்பவே வரக்கூடிய ஒரு பண்பாடு, பழக்க வழக்கங்கள். இதுதான் உங்களுக்கு நானும் சொல்றேன். சின்ன சின்ன எறும்பு குயின் நம்ம ஒரு சிறு சோறு, ஒரு சோறு, ஒரு பருக்கு சோறு நம்ம குப்பையில போடுறோம். நம்ம பார்த்தோம்னா குப்பையில போடுறோம்னு வச்சுக்கோங்க. அது ஒரு உயிருக்கான உணவு. ஒரு வா சோறு நம்ம நானு ஒரு சில நாள்லாம் சொல்லக்கூடாது அப்படியே இடையில வரக்கூடாதுன்னு நினைச்சா சரி சொல்றேன் இருந்தாலும். ஒரு சில நாள்லாம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு மீதமாயிடும்ல. அப்போ நம்ம எப்பவுமே குப்பையில போடுவோம்ல. அந்த குப்பையில போடும்போது கடவுளுக்கு நான் மன்னிப்பு கேட்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் சொன்னேன்ல, ஒரு நாள் அங்க போனேன். அந்த பசி நேரத்துக்கு எத்தன நாள் உணவு வந்து நான் குப்பையில போட்டிருப்பேன். வேஸ்ட்டா போயிருக்கும். அந்த ஒரு வேளை எனக்கு அந்த உணவு கிடைக்குமா, அந்த பசியினோட இது வச்சா அப்போ நான் கடவுள்கிட்ட என்ன கேட்பேன்னா, இந்த குப்பையில நான் அந்த சோறு வந்துட்டு அதாவது யாரும் சாப்பிட முடியாததுனால சூழ்நிலை, சாப்பிட முடியாத இருக்கும் ஒரு சூழ்நிலை தான் போடுவோம். சும்மா போய் கொட்ட மாட்டோம். ஆனாலும் ஆனாலும் கடவுள்கிட்ட என்ன கேட்கணும்னா, "என்ன மன்னிச்சுக்கோ. நானு இந்த சாப்பாடு நானு கீழ போடுறேன். இது எத்தனையோ உயிர்களுக்கு இந்த சாப்பாடு வந்துட்டு உணவு வந்துட்டு என்ன செய்யும்? ஒரு பசி ஆத்தும். ஆனாலும், எனக்கு எந்த ஒரு காலகட்டத்திலயும் செய்யற இந்த செயலுக்கான ஒரு பசி துன்பத்த வந்து எனக்கு குடுத்துறாதே இறைவா! அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். இது வந்துட்டு இது நெறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த சாப்பாடு கீழ கொட்டும்போதெல்லாம் எனக்கு அப்படிதான் ஞாபகம் வரும். அதனால ஒரு மிச்சம் ஒரு ஒரு உணவு ஏதோ ஒரு விருந்துக்கு போறீங்க. ஒரு தேவையான அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ சாப்பாடு நெறைய வெரைட்டி வைப்பாங்க. எல்லாத்தையும் போட்டு தட்டுல வச்சுக்கிட்டு, அது யாருக்காவது ஒரு ஆசிரமத்துக்காவது குடுப்பாங்க. இல்ல அது ஏழை பிள்ளைங்களுக்காவது ஒரு ஆசிரமத்துல கூட அது 10 மணிக்கு போனா கூட 11 மணிக்கு போனா கூட கூப்பிட்டு ஒரு ஆசிரமத்துல போய் அந்த சாப்பாட குடுத்துருவாங்க. அதனால உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுடைய லிமிட் எவ்வளோ சாப்பிட முடியுமோ, அத மட்டும் வைக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சு அவங்க வாரி வைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் மட்டும் போதுமான அளவு மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க மிதப்படுத்துறது உங்கள மாரி 10 பேர் பிடிச்சாலும் அது 10 பேரோட உணவாக மாறுது. அதனால இந்த மாரி எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்பவே இருந்து அந்த இத பழகிக்கோங்கம்மா. அதெல்லாம் நானே என்னுடைய உணவு வந்து வேஸ்ட்டா போகும்போது, அதுக்கு எந்த தண்டனை வந்து இறைவன் ஒரு நாளைக்கு குடுப்பாரோன்றது எனக்கும் அது இருக்கு. அதனால முடிஞ்ச அளவுக்கு சாதத்த வந்து மிச்சம் பண்ணாத, உணவ வந்து மிச்சம் பண்ணாத, ஏதோ ஒரு உயிரினம் அத உணவளிங்கம்மா. பாருங்க. அன்பால் ஆட்சி செய்யும் அரசே சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாய வழிகாண வேண்டும். சிறைக்கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும். சிறைனா என்னதுமா? தண்டனை வழங்கக்கூடிய இப்போ சிறை விதிக்கிறாங்க. 6 ஆண்டு காலம், 5 ஆண்டு காலம், ஆயுள் காலம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நெறைய சொல்லுவாங்க இல்லையா? நெறைய சொல்லுவாங்க தண்டனைகள்லாம். அப்போ சிறை வந்து எப்படியாப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தண்டனை குடுக்கக்கூடிய இடமாக தான் இருக்குது. சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் தண்டனை தான் அது. சிறைனாவே தண்டனை தானே! அப்ப தண்டனை பெற்றவர்கள், அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிறு சிறு சந்தர்ப்பத்தில கூட ஒரு தண்டன் ஒரு க ஒரு ஒரு குற்றவாளி ஆயிடுறாங்கல்ல. அது ஏதோ ஒரு சூழ்நிலையால, ஏதோ ஒரு காரணத்தினால, அது தெரிஞ்சு செய்யறது நெறைய பேர் இருந்தாலும், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, அது சூழ்நிலையால ஆயிடுவாங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு திருந்தி வாழறதுக்கு ஒரு வாய்ப்பை நீங்க குடுத்தீங்கன்னா, இந்த தண்டனை இடமாக இருக்கக்கூடிய இந்த சிறைச்சாலை அற அறக்கோட்டமாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றது ஒரு திருந்தி வாழக்கூடிய அந்த அறத்த பத்தி அறம்னா என்னம்மா? நல்வழிப்படுத்துறது ஒரு சாலையாக இந்த சிறைச்சாலை வந்து மாறட்டும். அப்படின்றது அவங்களுடைய வேண்டுகோளா வைக்கிறாங்க. ஒரு சிறைச்சாலைனா தண்டனை பெறக்கூடிய இடமாக இல்லாமல், ஒரு வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கக்கூடிய ஒரு அறக்கோட்டமாக இந்த சிறைச்சாலை விளங்கட்டும். அது மன்னனாகிய உன் கையில தான் மாறும். நீ தானே பண்ணா மாத்த முடியல. அப்படி ஒரு வாய்ப்ப இந்த மாத்தி குடு அப்படின்றது அவங்களுடைய ஒரு இதுவா வைக்கிறாங்க. அவ்வளவுதாம்மா இது. அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும்? ஆமா. அது எப்படி தெரியும் அவருக்கு? அவருக்கு அந்த மாரி நெனப்பே இல்ல. அப்படி சொன்னா அவர் செய்ய முடியுமா? அதாவது எண்ணமும் சரி, அந்த செயல் எப்படி வரணுன்றது அது உணர்ந்த மட்டும் தான் தெரியுமே அது சும்மா நீங்க சொன்னதுனால அவருக்கு செய்ய முடியாது. அதற்குண்டான வழி அவங்க கிட்ட தான் தெரியும். பாருங்க மணிமேகலை வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. வாழ்க்கைக்கு வாழ்க்கைனா இப்படிதான் வாழணும். அறம், பொருள், இன்பம் என்பது முப்பாலும் இருக்கிறது தான் வந்துட்டு எல்லாத்துலயும் அதாவது அறம்னா என்ன? பொருள்னா என்ன? இன்பம்னா என்னதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்னத்திலயும் வாழ்க்கைக்கு உண்டான கருத்துக்கள் இருக்கிறத
திருக்குறள். அப்படிப்பட்ட திருக்குறள் இயற்றிய திருவள்ளுவர் வாழ்ந்த நாடு இது. அதாவது வாழ்க்கைக்கான தத்துவம் எதுல இருக்குதுன்னா, இந்த திருக்குறள். அப்போ புத்தர் பிறந்து அறம் போதித்து ஒரு மனிதனா இருந்தனா, அதாவது இந்த மாரி சொல்லு பேசாதே, அத பேசாதே, இத மாரி நினைக்காதன்னு நம்ம 8ஓ 3ஓ படிச்சிருப்போம். நல்வழிகள்லாம் படிச்சிருப்போம் 6ஆம் வகுப்புல. அந்த மாதிரி எல்லாம் ஒரு நல்ல மனிதனாக இருக்கணும்னா, அறத்த வந்து அவர் வந்து போதித்திருப்பாரு. அவரு அவர் ஞானம் பெற்றார் இல்லையா? நானும் அன்னைக்கு என்ன சொன்னேன் உங்களுக்கு? ஞானம் என்பது நீங்க அ கற்ற கல்வியிலிருந்து தாம்மா ஞானம் கிடைக்கும். அதே மாரி நீங்க மேற்கொள்ளக்கூடிய அந்த 5 நிமிடமோ, 10 நிமிடம் ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு உங்களுக்காக ஒரு 10 நிமிடம் தியானம் பண்றதுலருந்து தாம்மா ஞானம் கிடைக்கும். அப்பதான் ஒண்ணும் இல்ல. எப்படி வந்து ஞானம் கிடைக்குதுன்னு உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கோங்கம்மா. இருங்க இத முடிச்சுட்டு சொல்றேன். எவை நன்மைகள், எவை தீமைகள் என்பனவற்றி எல்லாம் தக்க அறிஞர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூற வேண்டும். ஆமா. இப்போ அவங்க பாட்டுக்கு நீ அறத்த போதிக்கக்கூடிய இடமான்னு சொல்லிட்டா மட்டும் ஆயிடுமான்னா? எது நல்லது, எது தீமை, எது நன்மை பத்தி சொல்லக்கூடிய அதற்கு அறிஞர்கள் எல்லாருக்கும் அது தோணாதுல்ல. அதற்குண்டான அறிஞர்கள் அவர்களைக் கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்துக் கூறணும். அப்பதான் அவங்க வந்துட்டு மாற முடியும். அறக்கோட்டமாக எப்படி மாறும்? அப்படிதான் மாற முடியுமே கண்டி, அது தானாவே மாறாது. நீ அப்படியே வச்சுட்ட. அததான் அவங்க சொல்றாங்க. மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல். ஆமா, நீங்களும் அதுதான் என்ன செய்யணும்? பெற்றோரை முதல்ல மதிக்க கத்துக்கணும்மா. எத செய்றீங்களோ இல்லையோ, முதல்ல ஒபே பண்ண கத்துக்கணும். கூப்பிட்ட குரலுக்கு போய் நிக்கணும். எங்கன்னா சொல்றேன்னா, நான் மாட்டேன்னு சொல்றது மறுக்கக்கூடாது. ஏதாவது ஒரு வேலை சொல்றாங்கன்னா, சொல்றாங்கன்னா செய்யணும். அதுதான் வந்து ஒரு பிள்ளைங்களுக்கு மதிக்கிறது. அதுக்கப்புறம் முதியோரை பேணல். முதியோரை என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். நம்ம எடுத்துன்னு போயிட்டு ஆசிரமத்துல விட்டுறோம் இல்லையா? அந்த மாரி இல்லாம, முதியோரை இது ஒரு 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 விஷயம் ஏதோ நடந்தது. ரீசென்ட்டா அது ஞாபகம் வரல. முதியோரை வந்துட்டு பேணல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உறவினர்களை வந்து அரவணைத்தல். அதாவது உறவினர்கள் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உறவினர்கள் வந்தாங்கன்னா, ரூமுக்குள்ள போயிட்டு ஃபோன பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? அந்த மாரி இல்லாம, உங்க ஒரு விஷயம் கத்துக்கோங்க தங்கங்களா. பாருங்க, பெற்றோர்களை வந்துட்டு முதல்ல மதிக்கணும். அவர்களை விட மாதா, பிதா, குரு, தெய்வம். அதுக்கப்புறம் தான் கடவுளையே வைக்கிறாங்க. அப்ப பெற்றோர்களை என்ன செய்யணும்? முதல்ல மதிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா, முதியோர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களை வந்துட்டு பாதுகாக்கணும், பேணணும். உறவினர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்கள என்ன செய்யணும்? அதாவது நம்ம என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஒரு ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்குது இல்லையா? உறவினர்களுக்குள்ள. அதாவது அரவணைக்கிறதில். அப்போ அந்த மாரி ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் ஒருவர் கீழ்நிலையிலயோ, மேல்நிலையில் இருந்தாங்கன்னா, அவங்கள அரவணைத்து நம்ம கூடவே என்ன செய்யணும்? அவங்களையும் கூட்டிட்டு போணும். அந்த மாரி முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சிறு உதவியேனும் அரவணைக்கணும். அன்பு பாராட்டணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வலியுறுத்தும் அறநெறியை கல்வி. அறநெறி தான் கல்வி. இதுதான் அதுதான் உங்களுக்கு சொல்றேன்மா. கல்வி என்பது 2வது. அது உங்களுடைய வேலைக்கு, உங்களுடைய ஃப்யூச்சருக்கு. ஆனா, வாழ்க்கை நெறி என்பது கற் வாழ் வாழ் அறநெறி கல்வி என்பது இதுதாம்மா நீங்க நம்ம டெய்லியும் செய்யக்கூடிய செயல்கள், நல்ல செயல்கள், நல்ல சிந்தனை, உதவி செய்ற மனப்பான்மை, அதுக்கப்புறம் இந்த மாரி நம்ம சிறு சிறு செயல்கள் தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில பின்பற்றக்கூடிய வாழ்வியல் முறைகள் தான் முதல் படிப்பு. 2வது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கல்வி. இது எல்லாம் உங்களுக்கு எங்க வரணும்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வீட்டிலிருந்து வரக்கூடியது தாம்மா இந்த கல்வி எல்லாம். அறநெறி கல்வினாவே வீட்டிலிருந்து போதிக்கக்கூடிய கல்வி. அதுக்கப்புறம் 2வது தான் வகுப்புல. அது சார்ந்து தான் கல்வியோட சார்ந்து தான் இத சொல்லிக் குடுப்பாங்க. ஆனா, இது முதல்ல எங்கருந்து ஆரம்பமாகும்ன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லருந்து ஆரம்பமாகணுமா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பெரிய பிள்ளைங்களா இருந்தா பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, இனிமேல் மாத்திக்கோங்கம்மா. இதுவே என் வேண்டுகோள் மன்னா. இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கோரிக்கைய வந்து வைக்கிறாங்க. மன்னர் சொல்றாரு, "நல்லறம் புரியும் நங்கையே நல்லறம்." நல்லறம்னா, நல்ல அறத்தோடு செய்யக்கூடிய செயல் இல்லையா? அதுதான் நல்ல அறம் புரியும் நங்கையே. நங்கைன்னா அந்த பெண்ண சொல்றாங்க. "உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், கட்டளையிடுறேன். நீ வாழ்க, உன் அறம் வளர்க." அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் வந்து நெகிழ்ந்து அந்த பெண்ணை வந்து வாழ்த்துறாங்க. "நன்றி மன்னா." வணங்கி விடைபெறுகிறாள். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மணிமேகலை என்ற பெண். அதுதான் வந்து பசிப்பினி போக்கிய பாவை. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களுக்கெல்லாம் பசி போற்றிக்கக்கூடிய அந்த பாவை இந்த மறந்துட்டேன் பாருங்கம்மா. இத முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்றேன். பாதம் என்ற சிறுகதை. கதையும் படிக்கலாம். பசிப்பினி போக்கிய பாவை அந்த நாடகத்தை எப்படி பண்ண சொல்றோம் பார்த்தீங்கன்னா, வகுப்புல வந்துட்டு நடித்து காட்ட சொல்றாங்க. ஒரு கேரக்டர் இப்போ மணிமேகலை ஒரு கேரக்டர், தீபத்திலகை ஒரு கேரக்டர், ஆதிரை ஒரு கேரக்டர், மன்னர் ஒரு கேரக்டர், அந்த சிறை காவலன் ஒரு கேரக்டர். அந்த மாதிரி வந்துட்டு காட்சி ஒரு ஒரு சீனை வந்துட்டு மாத்தி ஒரு நாடகமா வந்து நடிச்சு காட்டுங்க. இது ஒண்ணு. கற்பவை கற்ற பின்.
கற்றதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அதுல வந்துட்டு நீங்க வந்து ஒரு நாடகமா எப்படி நடிச்சு அந்த வந்து பண்ணுவீங்கன்றது முதல்ல. 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, "பசிப்பினி போக்கிய பாவை" என்னும் நாடகத்தை ஒரு கதை வடிவில சுருக்கி ஒரு கதையா எழுத சொல்லுவாங்க இல்லையா? இது வந்து நாடக பாங்கில் அமைந்திருக்கு. நாடகம்னா என்னம்மா? 3 தான் குடுத்துருந்தோம். அதாவது முதல், அதான் ஆரம்பம், முடிவு, ஒரு மத்திய பகுதின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஒரு நாடகத்தினுடைய ஒரு 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 நாடகத்தினுடைய பாங்கு அப்படிதான் அமைந்திருக்கும். ஆனா, கதை வடிவில வந்துட்டு இத வந்து எழுதி சுருக்கி எழுத சொல்லியிருக்காங்க. இந்த காட்சியெல்லாம் இல்லாம ஒரு கதை சொன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி எழுத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, நல்லா உங்கள மாரி வந்து அறிவான பிள்ளைங்கலாம் வந்துட்டு அது மாறுறத யாராலயும் தடுக்க முடியாது. அதனால இதெல்லாம் சின்ன சின்ன பிராக்டிஸ் தான் உங்கள வந்து என்ன செய்யும், ஒரு சிறந்த ஒரு நல்லா எலபரேட்டா உங்களுக்கு அது கோர்வையா சேர்த்து சேர்த்து இப்பவே எழுத பழகிட்டீங்கன்னா, உங்களால என்ன செய்ய முடியும்? எத குடுத்தாலும் ஒரு இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஒரு மரத்த பத்தி எழுதுறேன்னு சொன்னா, அப்படியே எழுதுவாங்க இல்லையா? ஏதாவது ஒரு டாபிக் குடுத்தா ஒரு ஏதோ ஒண்ணு ஒரே ஒரு டாபிக். ஒரு பஸ்ஸ பத்தி எழுது. ஒரு ஒரு மரத்த பத்தி எழுது. ஒரு காடு பத்தி எழுது. எப்படி நம்ம ஒரு பொங்கல் இப்ப பொங்கல் போச்சு. பொங்கல் திருவிழா பத்தி எதுனா நம்ம அன்னைக்கு பார்த்துட்டு வந்தோம்னா, அந்த பார்த்தது எல்லாம் அன்னைக்கு எழுத முடியல. அதுதான். அதனால தான் விசுவலைஸ் பண்ணி அதுதான் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த களப்பணின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி எல்லாம் காமிக்கிறது கூட்டிட்டு போயிட்டு. பார்க்கறதுனால தான் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி. இங்க என்ன சொல்ல வந்தேன்னா, இங்க இத முடிச்சிடுறேன்மா இது மட்டும். அதாவது ம் அதாவது நாணம். நாணம் பெறுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அறிவு ஏன் நமக்கு வந்துட்டு இருந்தாலும், நம்ம அத என்ன செய்றதில்ல, அத அறிவுக்கு கொண்டு போறதில்ல, எதையுமே. அதாவது புத்தி வேறு, மனம் வேறு, அறிவு வேறு. அந்த புத்திக்கு குடுக்குற முக்கியத்துவம் குடுக்குற நாம, அறிவுக்கு குடுக்குறதில்ல. அந்த அறிவு என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, சிந்தித்து செயல்படுத்தும். ஆனா புத்தி என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, அத சிந்திக்கவும் விடாது, செயல்படுத்த விடாது. அதாவது அவசரம் சொல்லுவாங்க இல்லையா? கோபப்படும்போதும், எமோஷனலா இருக்கும்போதும், நம்ம செய்யற செயல் வந்து தவறாக இருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மனம் செய்யக்கூடியது. அறிவுபூர்வமா சிந்திக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அறிவு சிந் அ சி அது அறிவு செய்யக்கூடிய வேலை. உங்களுக்கு ஏன் இத சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு 10 நிமிஷம் ஸ்டார்ட் பண்ணுங்க. தியானம் பண்றதுக்கு. காலையில ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. மனசு தியானம் நான் உங்களுக்கு வரலாறு எடுக்கும்போதே சொல்லியிருப்பேன். மனசு நீங்க உட்கார்ந்துன்னு இருக்கீங்கன்னா, மனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கண்ட மேனிக்கு பாயும். நம்ம நெனச்சது என்னென்னமோ சினிமா பார்த்தது, நடந்தது, போனது, வந்தது எல்லாமே வந்து நம்முடைய காட்சிப்படுத்த அது விசுவலைஸ் ஆகும். ஆனா, இது அந்த மெடிடேஷன வந்துட்டு ஒரு தியானம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 10 நிமிஷம் நீங்க பண்ண பண்ண, இது என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் அது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல் வந்துட்டு, நம்முடைய மனசு வந்து, நம்முடைய அறிவு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிராக்டிஸ் தான். ஏன் சொல்றாங்க? "பிராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பெர்ஃபெக்ட்" அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ய செய்ய அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒண்ணும் இல்லம்மா. இப்போ நம்ம உணவு வந்துட்டு சாப்பிடுறோம். காலையில உணவு ஒரு 8 மணிக்கு வச்சுக்கோங்க, இல்ல 7 மணிக்கு வச்சுக்கோங்க. மதிய உணவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு 12 மணிக்கு வச்சுக்கோங்க, இல்ல 1 மணிக்கு வச்சுக்கோங்க. இரவு உணவு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி இல்ல ஒரு 9 மணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த நேரத்துக்கு நீங்க இந்த உணவு பாடத்துல உணவே சொல்றேன் நானு. இந்த நேரத்துக்கு நீங்க அந்த உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த அந்த குடல், அந்த வயிறானது அத பழக்கப்படுத்தி பட்டு, அப்ப அந்த 8 மணிக்கு நீங்க இன்னைக்கு சாப்பிடுறதுனா, அந்த 8 மணிக்கு உங்களுக்கு பசிக்கும். மதியம் 1 மணிக்கு சாப்பிடணும்னா, அந்த 1 மணிக்கு உங்களுக்கு பசி வரும். இரவு 8 மணிக்கு சாப்பிடணும்னா, அந்த இரவு ஒரு 8 மணிக்கு அந்த பசி வரும். ஆனா, நீங்க வந்துட்டு காலையில வந்துட்டு 10 மணிக்கு இன்னைக்கு வந்துட்டு காலையில 10 மணிக்கு, மதியம் வந்துட்டு 2 மணிக்கு, நைட்டு வந்துட்டு 1 மணிக்கு இப்படி சாப்பிட்டுட்டு, மறுநாள் காலையில இன்னைக்கு வந்துட்டு 7 மணிக்கு, நாளைக்கு வந்துட்டு 7 மணிக்கு காலையில உணவு, மதியம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கு இப்படி நீங்க மாத்தி மாத்தி சாப்பிட்டா, அந்த வயிறுக்கே ஒரு கன்ஃப்யூஸ் ஆகும் பாருங்க. அதான். அப்போ நம்ம என்ன செயல் செய்யிறோமோ, அதற்கு ஏற்றவாறு நம்ம உடலும் பார்த்தீங்கன்னா, அது பழக்கப்படுத்திக்கும். அதே மாரி தான் நீங்க இந்த சின்ன 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 சின்னதா வந்துட்டு ஒரு சிறு செயல் வந்து பிராக்டிஸா வந்துட்டு இந்த தியானம் பண்றது நம்ம என்ன செய்றோம் ஏன் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம வந்து ஒரு ஃபோன் எடுக்குறோம், ஒரு ஸ்க்ரோல் பண்றோம், தூக்கம் போற வரைக்கும் பார்க்குறோம், காலையில எழுந்துச்சு உடனே வரைக்கும் பார்க்குறோம். அந்த மூளைக்கு தூங்கும்போது அது தூங்குறோம். அது தூங்கும்போது எந்த சிந்தனையும் இருக்காது, தூங்குறோம். ஆனா, மத்த நேரத்துல தூங்குறத தவிர்த்த மத்த நேரம் ஃபுல்லா நம்முடைய எங்கேஜா நம்ம எப்படி வச்சுக்கிறோம்? பிஸியா வச்சுக்கிறோம். அப்போ அந்த மூளைக்கு நம்ம சிந்திக்கக்கூடிய நேரம் கூட குடுக்குறதில்ல. அதனால தான்
நெறைய பேர் சாதனையாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, தனி அறையிலயோ, தனிமையில நெறைய சிந்திச்சு தான்லாம் செஞ்சிருப்பாங்க. எதையுமே. அதனால நீங்க இந்த ஃபோன் எல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு, நீங்க கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் அமைதியான முறையில ஒரு எதுவுமே செய்யாதீங்க. சிந்தனைனா நீங்க உட்கார்ந்து அப்படியே தியானம் பண்றது கூட இல்லம்மா. நான் உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன்னா, தியானம் கூட நீங்க பண்ண தேவையில்ல. அமைதியா ஃபோன் இல்லாம, டிவி இல்லாம, பேசாம ஒரு அமைதியா கூட சும்மா கூட உட்கார்ந்து பாருங்க. அப்போ உங்க சிந்தனை எப்படி இருக்குது? அப்போதான் நீங்க யோசிப்பீங்க. இப்போ இதெல்லாம் தோணுதான்னு. ஏன்னா நம்ம தோன்றதுக்கு கூட நமக்கு அந்த மூளைக்கு வேலை குடுக்குறது இல்லம்மா. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது. எந்நேரம் எங்கேஜ்டா ஃபோன். அந்த ஃபோன் நம்மள என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, வேறொரு உலகத்துக்கே கூட்டிட்டு போயிடுது. நான் ஒண்ணும் இல்ல. நம்ம ஒண்ணு தேட போவோம். அது 10 வரும். நம்ம தேட போனதையே மறந்துருவோம். அந்த மாதிரி நம்முடைய நேரத்த வந்து அந்த ஃபோனுக்கு பின்னாடி அப்படி போறோம். நம்ம தேவை என்ன? நம்ம சிந்தனை என்ன? என்னவாக நீ ஆகப் போறன்னு கேட்டா கூட சொல்லறதுக்கு கூட ஒரு செகண்ட் கூட நம்ம யோசிச்சிருந்தா தானே சொல்ல முடியும். அந்த சிந்திக்கிறதுக்கு கூட நம்ம நேரம் ஒதுக்குறது இல்ல. அந்த அளவுக்கு அந்த 24 மணி நேரத்த நம்ம எங்கேஜ்டா வச்சிருந்தா, அந்த மூளை எங்கருந்து தன்னுடைய வேலை செய்யும்? அதனால ஏன் நான் படிக்கிறவங்க அதோட நிறுத்திக்கங்க. நிறுத்திட்டேம்மா. இதுக்கு சும்மா கேட்கிறவங்க கேட்டுக்கோங்க. அதனால யாராவது பிள்ளைங்களுக்கு ஃபோன குடுத்தீங்கன்னா, வாங்கி வச்சுருங்க. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இடத்துல வச்சுருங்க ஃபோன் எல்லாருமே. ஒரு ஹாலோ, ஒரு எங்கேயோ ஒரு டேபிள் மேலயோ மொத்த பேருடைய ஃபோன வச்சுருங்க. அப்பதான் அந்த தூங்குறதுக்கு முன்னாடி அந்த கண்களுக்கு அந்த கதிர்வீச்சு இருக்குது பாருங்க. அது தூக்கத்த கூட குடுக்காது. நமக்கு எல்லாம் இப்ப எங்கன்னா தூக்கம் அது நேரத்தோட வருதான்னு பாருங்க, வராது. ஏன்னா, அந்த கதிர்வீச்சுகள் வந்து அந்த அந்த கண் அஃபெக்ட் ஆகுறதுனால தூக்கம் கூட அந்த சரியான நேரத்துல வராது. அதனால படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே ஃபோன வச்சுருங்க. ஏந்திச்சதும் வந்துட்டு அந்த அதாவது சொல்லுவாங்க, அந்த தியானம் பண்றவங்கலாம் இப்போ சொல்றவங்க பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்தது உடனே நம்ம எப்போ நல்லா இந்த மனசு நம்ம அறிவு நம்ம இந்த மூளை எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஏன்னா நம்ம நல்லா தூங்கி எழுந்துட்டோம். நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு இடைவெளி நல்லா கிடைச்சிருக்கும். அது எப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷோட எடுத்து நீங்க ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதுல நல்ல விஷயங்கள் வரும், கெட்ட விஷயங்கள் வரும். கண்ட இது மேனிக்கு ஒரு ஒரு சோக நிகழ்ச்சியே கூட வரட்டும். அது ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆனது கூட அந்த ஃபோன்ல வரட்டும். ஒரு YouTubeலயே கூட. அத பார்த்தீங்கன்னா, காலையில எழுந்திச்ச உடனே அந்த டே ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரே நெகட்டிவ் தாட் தான் உங்களுக்கு இருக்கும். அதனால காலையில எழுந்திச்ச உடனே நல்லா ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்த ஒண்ணு படிங்க. ஏதாவது ஒரு வாசகம் ஒண்ணு படிங்க. இந்த மாரி நல்ல ஒரு பாசிட்டிவான சிந்தனைகள உள்ளுக்குள்ள தள்ளுங்க. அந்த நாளே ஒரு பாசிட்டிவா போச்சுன்னா, அந்த டேவே பாசிட்டிவா போச்சுன்னா, அதே மாரியே கொண்டு போனீங்கன்னா, அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க பாசிட்டிவா நீங்க போச்சுன்னா, 1 மாசத்துக்கு அந்த பாசிட்டிவா இருக்கிற ஒரு திங்கிங் உங்களுடையது அது எப்படி மாறும்ன்னு பாருங்க. அதோடைய வைப் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாரி வந்து நம்மளா மாற்றாத வரைக்கும் எதுவுமே மாறாதும்மா. இதெல்லாம் நாம வாழ்க்கையில சின்ன சின்னதா நம்ம வந்துட்டு நம்ம வாழ்க்கையில மாற்றக்கூடிய நடைமுறைப்படுது. ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் பாருங்க, எத வச்சிருந்தாங்க முன்னாடி இருந்தவங்கலாம்? ஃபோன வச்சுட்டு இருந்தாங்க. அவங்கலாம் அவங்களுடைய வாழ்க்கைய வந்துட்டு இயற்கை சார்ந்த முறையில நல்ல அறிவுக்கு வேலை குடுத்தாங்க. நல்ல நல்ல கருத்துக்கள் எங்கேருந்து கிடைச்சது? எத பார்த்தா கிடைச்சுக்கிட்டாங்க. அவங்க வாழ்ந்து அவங்களுடைய அறிவுபூர்வமா சொன்ன கருத்துக்கள். நம்ம அத சிந்திக்கிறதையே கூட கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் கருத்து கூட சொல்ல முடியாது. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு நம்முடைய அறிவு வந்துட்டு மக்கி போய் கிடக்குது இந்த ஃபோனால. அதனால அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு நல்லா தியானம் பண்ணுங்க. தியானம் பண்றத தாண்டி பண்ண முடியலையா? ஒரு 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு காலையில ஒரு 1/2 மணி நேரம், ஒரு இரவு 1 மணி நேரம், 1 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு ஃபோனே எடுக்காதீங்க. நீங்க அப்பவே நல்லா பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, ஒரு வாரத்துக்கு 2 மணி நேரத்துல, ஒரு வாரத்துக்கு எத்தன மணி நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மாசத்துக்கு எத்தன மணி நேரம் ஆகுதுன்னு பாருங்க. ஒரு வருஷத்துக்கு எத்தன நாள் ஆகுது, எத்தன மணி நேரம் ஆகுது பாருங்க. அப்ப பாருங்க உங்களுடைய வீணான காலங்கள் வந்து எவ்வளோ ஆயிருக்குதுன்னு பாருங்க. அந்த ஃபோன் எவ்வளோ எடுக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் ஒரு கால்குலேஷன் போட்டு பார்த்தீங்கன்னா, நிச்சயம் நம்ம என்ன பண்றோம் இந்த நேரங்கள்ல நம்ம எதுக்காக செலவழிச்சோம்? என்ன பண்ணோம் இதுல? யாருக்காக செலவழிச்சோம்? அப்படின்றது ஒரு கேள்வி நீங்களே கேட்டுக்கோங்கம்மா. அதனால இந்த சிந்திங்க. அதற்குண்டான நேரத்த வந்துட்டு குடுங்க. இந்த பாடத்த இதோட நிறைவடையுது. தேங்க்யூம்மா. அடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, திருக்குறள் ஒண்ணு இருக்கும். திருக்குறளையும் பார்க்கலாம். ஒரு கதை ஒண்ணு இருக்கும். பார்க்கலாம்மா. தேங்க்யூ. ஏதாவது இங்க வீணா பேசியிருந்தேன்னா கேட்காதீங்க. தேவைப்படுறவங்க நல்ல கருத்துக்கள் கருத்துக்கள் கே இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கானதா இருந்துக்கட்டும் அது. தேங்க்யூம்மா.